இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே! மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 497வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்நிகழ்வுகளின் துவக்கமாக இன்று நல்வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்துள்ளார் ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்கள். நிறைய கருத்து வளத்தை தம்முள் செழுமையாக உள்ளடக்கிய அன்பு ஐயா அவர்கள் எப்பொழுதும் அன்புடனும் நேசத்துடனும் அதை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிப்பதில் வல்லவராக விளங்கக்கூடியவர். நல்வாழ்க்கை என்றென்றும் நமது வசமாகும் பொழுது வாழ்வியல் பயணம் என்றென்றும் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. நமது தளத்தின் 500வது நிகழ்வை கூடிய விரைவில் நாம் கொண்டாட இருக்கும் இந்த தருணத்தில் நல்வாழ்க்கை குறித்த ஒரு அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நல்வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. தோழர் ஐயா அழைப்பு கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கேன். ஐயா உங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா அக்செப்ட் அப்படி இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 தடவை அழைப்பு கொடுத்துட்டோம். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. சிறப்புங்க ஐயா. ஐயா மியூட்ல இருக்கீங்க. ஐயா வணக்கங்க ஐயா. மியூட்ல இருக்கு, கொஞ்சம் மியூட் இது மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. என்னுடைய சிஸ்டத்துல சரியா காட்டல, அதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, பொறுத்தரலனும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. 497வது நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வெற்றிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இந்த தளம் மென்மேலும் சிறப்பு நிலையடைந்து 500வது நிகழ்வை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்துல எவ்வளவோ நன்மைகளை இத்தலத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், மேலும் பெற இருக்கிறோம். இந்த தளம் மென்மேலும் சிறப்பு நிலை அடைந்து இங்கு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும்
மாற்றங்கள் நிகழ்ந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்குரிய தன்மைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் எதுக்குன்னா நல் வாழ்க்கைக்குத்தான். நல்லதொரு வாழ்க்கைக்கு வித்திட்டு கொண்டிருக்கின்ற இத்தலத்தினை இந்த நல்ல தருணத்திலே வாழ்த்தி இன்றைய சிந்தனையை தொடர்ந்து செயல்படுத்துவோம். மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அவையில நான் கலந்து கொண்டு இப்பொழுது உங்கள் முன் சிந்தனையை தொடர இருக்கிறேன். நல்வாழ்க்கை என்பது நல்ல வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம், சிறப்பான வாழ்க்கை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், வெற்றிகரமான உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை என்பது என்ன என்பதையும் சிந்திக்கணும். அது நல்ல விதமாக அமைத்துக் கொள்வது எப்படி என்றும் யோசிக்கணும். எல்லாமே சிந்தனையில தான் இருக்கு, நற்சிந்தனையில தான் எல்லாமே இருக்கு. அதுக்கு நல்ல வழிமுறைகள் வேணும். சென்ற வாரம் முழுதும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்குரிய வழிமுறைகளை ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் கருத்துரைகளாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், சிறப்பான நல் வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நமக்கு நன்மை வேண்டும் என்றால் உண்மை என்பது இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளதை உணரணும், அவ்வளவுதான். நாம என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். உணர்ந்தால் மட்டும் போதுமா? அந்த உணர்வுல இருந்து கொண்டு நம்மிடம் உள்ள குற்றம் குறைகளை ஆராய்ந்து அதை திருத்திக் கொள்வதற்கும் வழிவகை செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன நடக்கும்? உடம்புல நோயாக வரும், உள்ளத்துல களங்கங்களாக, குழப்பங்களாக, மனசுல வாழ்க்கையில சிக்கல்களாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு திரைப்படத்துல பாடியது போல பாட்டா பாடிக்கிட்டு தெரியும். அப்புறம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இப்படி மயக்கத்துல இருந்தா என்ன ஆகிறது? உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த மயக்கம் என்பது தெளிவாகிவிடும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து
நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கையில ஒரு நேர் வழியில நாம செல்லணும்னா தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தடமாற்றம் இருக்கக்கூடாது. நல் வழியில செல்லும் போது நமக்கு தடுமாற்றம் என்பது இருக்கவே இருக்காது. தடமாற்றம் ஆயிருச்சுன்னா வாழ்க்கையை சொல்லவே வேண்டாம், இலக்கை அடையவே முடியாது. அப்போ ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம். பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரே மாதிரி யாரும் பிறக்கல. அவரவர் நிலையில அவங்கவங்க சொல்றது செய்யறது எல்லாமே சரிதான்ங்கிறத முதல்ல வாழ்க்கையில ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த உலகத்துல பிறந்திருக்கு, அதுக்குரிய கடமைகள் இருக்கு, அதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் மரமா இருந்தாலும் எல்லாம் அதுக்கு ஒரு வேலை இருக்கு, அதாவது செய்யுது, அதாவது அந்த வேலையை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல் பாடுவார். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது, சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை, அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே, ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு அல்லல் படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன். அல்லல் படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். முதல்ல நம்ம யாரு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றவங்கெல்லாம் யாருங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். புரிதல் வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், ஆனா நமக்கு புரிதல் ரொம்ப 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 அவசியம். நம்மையே புரிஞ்சுக்க முடியாத போது நம்ம மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நமக்குள்ளேயே 1000 குழப்பங்கள் இருந்துச்சுன்னா மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்மால எப்படி தீர்வு சொல்ல முடியும்? அதனால சிக்கல்களை இல்லாம இருக்கணும். வாழ்க்கையில சிக்கலே ஏற்படக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெருஞ்சிக்கல். ஆனா சிக்கல்களுக்கு தீர்வு உண்டு அப்படின்னு நினைச்சு அது என்ன தீர்வு அப்படின்னு நாடி நின்றோம்னா உணர்ந்தவர்கள் உணர்த்துவாங்க, நாமளும் அந்த தீர்வுனால நன்மை பெறலாம். ஆனா இன்னைக்கு தீர்வை வேண்டி நிக்கிறோமா, தீர்ப்ப வேண்டி நிக்கிறோமான்னு பார்க்கணும். பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு இன்னைக்கு எல்லாம் கோர்ட்ல போய் தீர்ப்பை நாடி நிக்கிறாங்க. ஆனா தீர்ப்பு ஏத்துக்க முடியாது. ஆனா தீர்வு என்பது மிக மிக அவசியமானது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு வாழ்க்கையில. வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு என்பது ஒன்று. அந்த தோன்றியது மாறணும், மாறியது ஒரு முடிவுக்கு வரணும். தோற்றம் மாற்றம் முடிவு என்ற வகையில அந்த தோற்றத்துக்கும் முடிவுக்கு இடையில இந்த மாறிக்கொண்டே இருக்குது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அந்த மாற்றம் என்றும் நிலையானதாக மாற வேண்டும் என்றால், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால், நிலையான ஒன்றை பற்றி கொண்டால் மாற்றம் இல்லாத ஒரே தன்மையில மனதை கொண்டு வர முடியும். அப்படி மனதை ஒரு சமநிலையில வைத்துக் கொள்ளும் போது வாழ்வாங்கு வாழ முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற அளவுல அந்த சமநிலையில வைத்துக்கொண்டு மற்றவர்களுடைய துன்பங்களை போக்கி வாழ்வதுதான் இந்த யோக வாழ்வு என்பது. நம்ம எல்லாருமே யோகக்காரங்க தான். மனுஷனா பிறந்திருக்கிறதே ஒரு யோகம்தான். ஆனா இந்த வாழ்வு மட்டும் எப்படி யோகம் இல்லாம போயிடும்?
அப்ப யோக வாழ்வு என்று என்னன்னு சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். துயர் களைந்து நிறைவு அளிக்கும் வாழ்வே யோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒண்ணும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்குது, மரிச்சு போகுது. ஆனா வாழ்வாங்கு வாழ்வது மனிதன் மட்டும்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஞானிகள் அத்தனை பேரும் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. அது எப்படி வாழ்வாங்கு வாழ்தல்? அப்ப மனதுல நம்ம குழப்பம் இல்லாம 4 பேருக்கு நன்மையை நினைத்து செய்யக்கூடிய அத்தனையுமே அங்கே செயல்படும் போது நமக்கும் பயனுடையதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பயனுடையதாக அமையும். நன்மை கிடைக்குதுனாவே அங்கே உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை எப்பொழுதும் நன்மையாகத்தான் இருக்கும். இது ஒன்றோட ஒன்று இணைந்த ஒன்று. இப்ப தவம் அறம் மேல் துணையாமே என்று திருமூலர் ஒரு பாடல்ல குறிப்பிடுவார். தவம்னா அறம், அறம்னா தவம். தவம் இருந்தால் அறம் செழிக்கும், அறம் செழித்தால் தவம் நல்லா வரும். 2 கண்கள் போல 2 கண்ணும் ஒரே காட்சியைத்தான் பார்க்கறது மாதிரி எல்லாமே அந்த இறை உணர்வினுடைய தன்மையில தான் இருக்கும். அப்ப வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய இலக்கு எது என்று பார்த்தா இறை உணர்வு என்ற ஒரு தன்மை தான். அந்த இறை உணர்வை உணர்ந்து அந்த உணர்விலே வாழ்வதுதான் நல் வாழ்க்கை. அதை அடைவதற்கு உண்டான முயற்சி தான் நல் வழி நெறிமுறைகள். அதாவது நல்ல நெறிமுறைகள். அதைத்தான் அறநெறி என்று சொல்வார்கள். அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியில சொல்லப்பட்டுவதை நினைவு கூற வேண்டும். அப்ப அந்த விருப்பம் என்பது வேண்டும். விருப்பம் இல்லாம எந்த செயலுமே நம்மால செய்ய முடியாது. அப்ப நன்னெறியில பழகி கொண்டோம் என்றால் நல் வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். வாழ்க்கையில எல்லாம் தான் இருக்கும். காரணம் என்னன்னா தேவைகளை ஒட்டி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதுனால அதை பெறுவதில் இந்த சமுதாயத்துல இருந்து இந்த இயற்கையிலிருந்து பெறுவதில் ஒவ்வொருவருடைய அறிவு நிலைக்கு தக்கவாறு தான் செயல்பாடுகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வின் காரணமாக அறிவினுடைய முழுமை இல்லாத குறைபாடுடைய மனிதர்களுடைய சேர்க்கையினால சில துன்பங்கள் வரத்தான் செய்யும். எல்லாமே அறியாமையால தான் நடக்கும். அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாரையும் மாத்திர முடியாது அப்படின்னு இந்த சமுதாயத்துல ஒரு ஞானி சொன்னாரு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை சொல்லியிருப்பாங்க. யாரு எப்படி யார்கிட்ட நடந்துக்கிறணுன்றது இருக்கு. அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை, அந்த வாழ்க்கை கல்வியை இன்னைக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு எங்கேயாவது யூனிவர்சிட்டியில பாடத்திட்டங்கள் இருக்கா என்று சிந்தித்து பார்த்தா குடும்பத்துலதான் இந்த பண்பாட்டை கத்துக்க வேண்டியிருக்கு. இப்ப யோகம்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். துயர் களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். இது எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கிறங்க. யோகம்னா என்னமோ பெருசா தவம் பண்ணணும், காடு மேடெல்லாம் அலையணும், குடும்பத்தை விட்டுட்டு போகணும், இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். துயர் களையணும், துன்பங்களை நீக்கணும், மனசுக்கு நிறைவு கிடைக்கணும். துயர் களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அப்ப நல் வாழ்வு என்பது நமக்கு துன்பங்கள் இயலாத வகையில மனதை அமைதியா வைத்து கொள்ளக்கூடிய அளவுல நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமுடையதாகிறது. நம்ம இப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம எல்லாம் நல்வாழ்க்கை வாழ்றோமா? உடம்புல துன்பம் நோய் வருதே, அதுக்கு காரணம் என்னன்னே தெரியாம மற்றவங்களை நாடி ஓடுறோமே. தலைவலி வந்தா கூட டாக்டர்கிட்ட ஓடுறோம் லேசா. வயிற்றுல ஏதாவது தேவையில்லாம 2 தடவை 3 தடவை போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட ஓடுறோம். காரணம் என்ன? அளவு தெரியல, முறை தெரியல, அவ்வளவுதான். நம்ம என்ன செயல் செய்தாலும் இந்த 2 விஷயத்துல கவனம் வைக்கணும். அளவு மீறக்கூடாது, முறை மாறக்கூடாது. இந்த அளவு மீறினாலும் முறை மாறினாலும் நமக்கு துன்பம் என்பது நிச்சயம். எல்லாமே வாழ்க்கையில அனுபவிக்கும் போது இன்பமாத்தான் தெரியுது.
இது இன்பமா இருக்குங்கிறதுக்காக அதை அதிகமாக அனுபவிக்கணும்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அந்த இன்பத்தினுடைய அளவு மீறும் போது, முறை மாறும்போது அந்த இன்பமே நமக்கு துன்பமாக மாறிடுது. அப்ப துன்பம் என்பது அங்கே தனியா இல்ல. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பமே துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப இன்பமே துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன்ற. அப்ப மனதுல தான் இந்த இன்ப துன்பங்கள் என்பது எழுகிறது. இன்பத்தை நாடி ஓடுறோம், ஆனா துன்பத்திற்குரிய செயல்களையே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்பத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கலாமா? இன்பம் எங்கே, இன்பம் எங்கே அப்படின்னு ஒரு பாடல் கூட உண்டு. அந்த பாடலை கூட நம்ம நினைவுபடுத்தி பார்க்கலாம். தூங்கையிலே வாங்குற மூச்சு இது சுழி மாறி போனாலும் போச்சு, உளுத்த மூங்கில் உடல் மேல் மீனுக்கு பூச்சு என்ற மொழி என்றும் உண்மையான பேச்சு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. தேடுனா கிடைக்கிறதா? அது எப்பவுமே நிரந்தரமாக இருக்குது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அது நமக்குள்ளதான் ரசிக்கணும். ரசிச்சு ரசிச்சுதான் அந்த ஆனந்தத்தை பெறணும். இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாது சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாது சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே 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 என்று தேடு. நல்லா சிந்தித்து பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க 100 வருஷம் கழிச்சு இருப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான சூழல், வாய்ப்பு, வசதிகள்லாம் இருக்கும்போது அனுபவிக்கணும். சேர்த்து சேர்த்து வச்சுட்டு நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். வயசான காலத்துல பார்த்துக்கிட்டோம்னா அந்த காலு கையும் செயலற்று போகும்போது எங்கேயும் நகல முடியாது. இந்த ரூம்குள்ளதான் நீங்க இருக்கணுங்கும் போது சேர்த்து வச்ச காசை சுத்தி இருக்கிற சுற்றமும் உறவும் விடுமா? வயசாகி போச்சு, வீட்டை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், உங்களுக்கு பிபி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை எங்கேயும் ஓட விட மாட்டாங்க. அதனால வாழுங்காலத்துல நல்ல உடம்புல ஆற்றல் இருக்கிற காலத்திலேயே எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட வேண்டும். அந்த சுகங்களை அனுபவித்து பார்க்கும் போதுதான் அதுல இருந்து நம்ம விடுதலை அடையவும் முடியும். இந்த உலக பற்றுகள்ல இருக்கக்கூடிய மனசை முழுமையாக திருப்பி இறைவன்பால் திருப்பி ஒரு அமைதியில இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சோம்னா முடியுமா என்று பார்த்தா இந்த உலக பற்றுகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது நிறைவேறாது. அதனால சொந்தம் பந்தம் எல்லாம் நிக்கும். நாம நிறைய சம்பாதிக்கிறோம், பணம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி போயிடும். வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர நம் வாழ்வை கெடுக்கும். எல்லாருமே வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க. அதிகமா சேர்ந்தாலும் பாவத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி பிள்ளைங்க அதான் சொத்து இருக்கேன், நான் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சமுதாயத்துல சிலர் அவங்க சேர்த்து வச்சாங்க. அதே மாதிரி நானும் என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுன்றதை விட நான் என்னுடைய உழைப்புல நான் வாழணும் அப்படிங்கிற அந்த பண்பாடு ஒவ்வொருவருக்கும் வரணும். நமக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காங்க பெத்தவங்க, பாட்டனாருங்க எல்லாரும். ஆனா என்னுடைய உழைப்புல நான் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த முடிவுல நாம இருந்தோம்னா சந்ததி தலைக்கும்.
வாழ்நாளும் இனிமையாக இருக்கும். உழைப்பை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. அப்பதான் இன்பம். உழைப்பதிலே தான் இன்பம் என்று ஒரு பாடல் கூட உண்டு. உழைப்பதிலே இன்பம் என் தோழா அப்படின்னு சொல்லுவார். அந்த உழைப்பு என்பது இருக்க வேண்டும். இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்னைக்கு எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? கனிரசமா மதுவறிந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மதுவறிந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு. தேடினாலும் ஓடினாலும் கடைசியில நம்ம நாடி நிற்பது இல்லறம் தான். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. அப்ப நல் வாழ்க்கை வேண்டும் என்றால் நல்ல அறநெறி என்பது வேண்டும். அறநெறியில வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? சுய ஒழுக்கம் காக்கணும். சுய ஒழுக்கம் இல்லைன்னா இங்க வாழ்க்கையில நிம்மதி என்பது இருக்காது. இன்பத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது சுய ஒழுக்கம் மீறப்படுகிறதோ அங்கேயே தீமைகள் விளைகிறது, துன்பமும் வருகிறது. அப்ப துன்பம் இல்லாத இன்பமான வாழ்க்கை நமக்கு வேணும்னு நினைச்சோம்னா ஒழுக்கம் என்பது அவசியம். ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசுவாங்க, நான் ஒழுக்கமா இருக்கேன்ட்டு மற்றவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி மற்றவங்க சரியில்லைன்னு என்னைக்கு குற்றம் குறை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவன் ஒழுக்கம் இல்லைன்னு ஆயிரும். அவரவர் சுய ஒழுங்கோட இருக்கணும். மற்றவர்களை பத்தி யோசிக்கவே கூடாது. நம்முடைய குற்றம் குறைகளை பார்த்து திருத்திக்கிறணுமே தவிர மற்றவருடைய குற்றம் குறைகளை பார்த்து நீங்க திருத்திக்கிட்டா நல்லதுன்னு சொல்லக்கூடிய இந்த வாயே நம்மை நாமே பார்த்து திருத்திக்கணும்னு நினைக்கிறது இல்லை இந்த மனசு. அதனால அப்பதான் தருக்கு போகும். நம்மகிட்ட இருக்கிற தன்முனைப்புங்கிற அந்த ஈகோ போகும். அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எல்லாம் இருக்கும், ஆனா சந்தோஷம் இருக்காது. அவன் என்னை எப்படி நினைச்சிட்டான், நான் இப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், எதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம கொடுக்கறதெல்லாம் திரும்ப எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கறதுனால நமக்கு வாய்ப்பு இருக்கு, இறைவனர்களால கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பங்கிட்டு நமக்கு போக எக்ஸஸா இருக்கிறதான் கொடுக்குறோம். அது கொடுக்க கொடுக்க அது ஊறிக்கிட்டே இருக்கிற இறைக்க இறைக்க ஊறுற தண்ணி மாதிரி அச்சய பாத்திரத்துல இருக்கிறது எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க வந்துகிட்டே இருக்கிறது மாதிரி நம்ம இறைக்க இறைக்க ஊறுது. அதனால கொடுக்குறோம். அதனால எல்லாரும் நன்மை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் வேண்டும். மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்ற அந்த தன்மையின்படி வாழணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் எதுல சுகம் இருக்குன்னு பாடுறாங்க. அது ஒரு இந்த பாடல்லே வரும். மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம். அப்போ வாழ்க்கையில எங்க வீட்டுல பணம் இருக்கு, ஏதாவது வாகனம் இருக்குது, பெரிய பங்களா கட்டியிருக்கேன் சொல்லிக்கிறது இல்ல. இத்தனை அடுக்குமாடி கட்ட வச்சிருக்கிறேன், இத்தனை வீடு வச்சிருக்கிறேன். ஆனா எவ்வளவு பெரிய 100 ரூம் வச்சு வீடை கட்டினாலும் நம்ம என்ன படுக்க போறது என்னமோ ஒரு 6க்கு 6 அறை அல்லது 6க்கு 6 கட்டில்ல தான். நம்ம படுத்து இருக்கிறதுக்கு மேல இந்த உடல் அளவுக்கு மேல எந்த இடத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத அடுத்தவர்களுடைய லைஃபுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முடக்கி போடுவது போல. நேத்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் எம்டெக் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு அரிசி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்க அப்பா அரிசி கடை வச்சிருக்காரு, எனக்கு அது சரியா வரல, அரிசி கடை வியாபாரம் பண்ண போறேன்னு பண்ணிட்டு, அப்பா நான் அரிசி கடையில இருந்து அடுத்து நான் ஜுவல்லரி ஷாப் வைக்கலாமா அப்படின்னு கேட்டு இப்ப ஜுவல்லரி ஷாப் வைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எம்டெக் படிச்சு அந்த இதுல சாதிக்க நினைக்கக்கூடிய ஒருவருடைய அந்த படிப்பை 4, 2, 6 வருஷம் இவங்க படிச்சிருக்காங்க. ஆனா அதற்குரிய தன்மையில இல்லாம வியாபாரம் தான் பண்ண போறாங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அதற்குரிய படிப்பு, அந்த மேனேஜ்மெண்ட் படிப்பு மாதிரி ஏதாவது படிச்சிருந்தா அவங்களுக்கும் சிறப்புடையதாக இருக்கும். இந்த எம்டெக் சீட்டு வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய போறோன்றதே தெரியாம, இலக்கு என்னன்னே தெரியாம இன்னைக்கு இருக்காங்க.
ஒரு ஃபுட்பால் 2 டீம் விளையாண்டுகிட்டு இருக்கு. அதனுடைய இலக்கு என்ன? கோல் போடுவது என்பது. அப்படியே 2 பேர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கோல் போடுறதுக்கு பாக்குறாங்க. அங்க கோல் போஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கிருங்க. எப்படி இருக்கும்? அந்த விளையாட்டுல ரசனை இருக்குமா? இன்னைக்கு இலக்கு தெரியாம ஆடுறதுன்றது கோல் போஸ்ட் இல்லாம ஃபுட்பால் விளையாடுறது மாதிரி. அதனால இலக்க தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இலக்கு என்ன, நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டுதான் நம்ம வாழணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய செயல்பாட்டுகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். குடும்பத்துல மனைவி சந்தோஷமா இருக்கணும். நம்ம பெற்றெடுத்த அந்த மழலை செல்வங்கள், மக்கள் செல்வங்கள் நல்ல சிறப்பா வாழணும். பேரம்பத்தி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உயர்தரமான கல்விய, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலே போதும். அவங்க எல்லாமே பார்த்துக்குருவாங்க. மாடி மனை கோடி பணம் வாகனம் மீன் ஜம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். அப்ப எதுதான் தருது? மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம் உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம் உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. அப்போ ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை நாடி நிக்கணும். அந்த நாட்டம் என்பது வேண்டும். நாட்டம் இல்லாம நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதுக்கு தேடுதல் வேணும். நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். அது என்ன வாழ்க்கை என்றால் என்னங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். வாழ்க்கை என்னன்னு சொல்லும் போது ஒரு முடிவு இருக்குதுன்னு தெரியுது. ஒரு ஆரம்பம் இருந்தா ஒரு முடிவு ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த சூட்சுமமே அடங்கி இருக்கு. அது செய்யக்கூடிய செயலால நமக்கு நன்மை கிடைச்சிச்சுன்னா அதை நல்லதுன்னு, தீமை விளைஞ்சதுன்னா அதை கெட்டதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நல்லது கெட்டது தெரியாமத்தான் வாழ்க்கையில துன்பத்துல ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இலக்கை அடைய முடியாமலும் போயிருது. அப்ப நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். இப்ப ஒவ்வொருத்தரும் எல்லாரும் எனக்கு ஒத்து போகணும், எல்லாரும் எனக்கு உதவி வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நாம எல்லோரோடையும் ஒத்து போகணும், எல்லோருக்கும் உதவியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பாட்டை மறந்து போயிருக்கிறோம். ஒத்து உதவி வாழணும் தான். ஆனா எல்லாரும் எனக்கு ஒத்து, எல்லாரும் எனக்கு உதவி வாழணுன்றதுதான் அங்கே குறைபாடாக இருக்குது. அதனால வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். சுயநலம் என்பதை அடிப்படையாக வைத்துதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நலம் பெறுவதற்கு மற்றவர்களை சுரண்டி வாழணுன்ற அவசியம் இல்லை. வாழணும்னு நினைச்சு இன்னைக்கு உலகத்துல நாம பிறந்து வரல. ஆனா இருந்தாலும் பிறந்துட்டோமே. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையில என்னென்ன நமக்கு தேவைன்னு பார்த்து அத்தனை வளங்களையும் இயற்கை கொடுத்திருக்கே. சிந்தித்து பாருங்க. நமக்கு தேவையானது அத்தனையும் இந்த உலகத்துல படைச்சிட்டு தான் மனிதனாகவே நாம பிறந்து வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாம சிறப்பாக வாழணும். வாழ்க்கையை போராட்டமா மாத்திரக்கூடாது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நம்ம போர்க்களமாக மாற்றிக்கொள்வதும், அதை ஒரு சிறப்பான சொர்க்க பூமியாக மாற்றிக்கொள்வதும் அவரவர் கையில தான் இருக்கு. இதை போர்க்களமா மாத்திக்கிறோமா இல்ல சொர்க்க பூமியாக மாத்திக்கணுமான்றதை நம்ம தான் யோசிக்கணும். நம்ம வாழும் இடத்துல எப்பவுமே ஒரு ஆனந்தம் தாண்டவமாடும். ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாடுறாங்க. அந்த ஆனந்த நிலையை அறிந்தவர்களுக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்க தெரிந்த மனிதனுக்கு அது போராட்டமாவே இருக்காது. யார்கிட்ட குற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அற்புதமா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய குற்றத்தெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பார்த்திருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்குமா? எல்லாருமே தவறு செய்யாம வந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? தவறுவது மனித இயல்பு. இந்த தவறி செய்யறது மனித இயல்பு. ஆனா அதை உணர்ந்து திருத்திக் கொள்வதுதான் உயர்வு. 6வது அறிவினுடைய சிறப்பே அதை உணர்ந்து திருத்திக் கொள்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழணும்னா நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு தெரிஞ்சா அந்த தவறுக்கு வருந்துவது, மன்னிப்பு கேட்பது, அது பாவமாக மாறிடக்கூடாது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சில அறக்கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்ப தண்டனை ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா குற்றம் செய்தவனுக்கு தான் தண்டனை. தவறு செய்தவனுக்கு தண்டிக்கிறது இல்ல. பொதுவா பரவாயில்லப்பா திருத்திக்கப்பா அப்படின்றாங்க. தவறுன்னு தெரிஞ்சு அதை மீண்டும் மீண்டும் ஒருத்தன் பண்றான் பாருங்க, அது குற்றமாகிறது. அடுத்தவர் பொருளை கேட்காம எடுக்கிறது குற்றம் என்பது இருந்தாலும் தேவைக்கு எடுத்துட்டான். என்னப்பா தேவைக்கு எடுத்தேன், என் ஃப்ரெண்டு தானேன்னு எடுத்துட்டேன், நம்ம அம்மா தானே வச்சிருக்காங்க, அப்புறம் அம்மா எதுக்கு முக்கியமானதுக்கு வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டோம்னா அதை செயல்படுத்த முடியாம போச்சுன்னா அப்புறம் ரொம்ப வருத்தமாயிரும். கேட்டுட்டு எடுக்கணும். சொந்த வீடா இருந்தாலும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இன்னைக்கு கணவன் பாக்கெட்ல கேட்காமலே பணத்தை எடுத்துக்கிற மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம புருஷன் சட்டை தானே, அவர் காசு தானே, நம்ம காசு மாதிரி தானேன்ட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஆனா அவர் என்ன பர்பஸ்க்காக அதை வச்சிருந்தான்னு தெரியாது. அவர் பாட்டுக்கு போவாரு, கொடுக்கும்போது ஒருத்தரை எண்ணி கரெக்டா வச்சிருப்பாரு. 1000 ரூபாய் கொடுக்கணும், திடீர்னு ஒரு 100 ரூபாய் குறையுதுன்னா அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை நடையா நடக்க வேண்டியிருக்கும். அவர் பாட்டுக்கு போயிட்டு அந்த கொடுக்க வேண்டியதில்லை. முதலே சொல்லிட்டா வேற எங்கேயாவது அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அவர் கொடுக்கறதுக்காக அப்படின்னு. அதனால எந்த ஒரு செயல் செய்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் வேண்டும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொல்லும் போது அந்த இல்லறம் என்பது நல்லறமாக மாறணும்னா கணவன் மனைவிகளுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில இணக்கம் என்பது இருக்க வேண்டும். அந்த இணக்கம் இல்லைன்னா அங்கே பிணக்கு வந்துடும். அது காலத்தால இடத்தால அது வந்துச்சுன்னா பிரிவினையை கூட ஏற்படுத்திடும். அதனால அந்த ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, சகித்து கொண்டு விட்டு கொடுத்து, அதே மாதிரி அந்த விட்டு கொடுத்தல் எப்பவுமே நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். 2 பேரு பிரச்சனையில ஒரு பெரியவர்கிட்ட போய் தீர்வுக்காக போறாங்க. அதுல ஒரு நூலை எடுத்து கொடுத்து டைட்டா இழுத்து அதை அறுத்துருங்கன்னு சொல்லிட்டார். 2 பேரும் டைட்டா இழுக்கணும், அந்த நூல் சீக்கிரம் அறுபடணும்னு சொல்றார். உடனே அவங்களும் நல்ல கேமா இருக்கே, நல்ல விளையாட்டை இருக்கேன்ட்டு ஒருத்தர் ஒரு முனையவும் இன்னொருத்தர் ஒரு முனையை பிடிச்சுக்கிட்டாங்க. ஸ்டார்ட்ன்ட்டார், தொடங்குங்க, இழுக்க ஆரம்பிங்கன்ட்டார். அவங்களும் இழுத்து இழுத்து பாக்குறாங்க, 2 பேரும் நூல் அறுபட மாட்டேங்குது. உடனே என்னம்மா நூல் அறுக்க முடியலையா, ஏன் அறுபடாம இருக்குது அப்படின்னு. நான் இழுக்கிறேன் ஐயா, அவர் நூலை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அதை எப்படி அறுபடும் அப்படின்னாங்க. அப்ப அந்த நூல் விடுறதுன்றது இதுதான். லேசா அப்படி நூலை விட்டோம்னா அறுபட மாட்டுது பாருங்க. 2 அப்படி முறுக்கிக்கிட்டு நின்றாதான் அங்கே அறுபடும். வாழ்க்கையில அந்த ஒரு பக்கம் இழுத்தாலும் இன்னொரு பக்கம் அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனா, அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ்ங்கிறது வேணும். அங்கே தியாகம் என்பது வேணும். எல்லாத்தையுமே பொறுத்து கொள்வது, தியாகம் செய்து கொள்வது, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போறதும் தியாகம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு துணிக்கடைக்கு போறாங்க, புடவை வாங்குறாங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தவர் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு வர்றாங்க. உள்ளூர்காரங்க ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் அதே பிடிச்சிருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல சிலர் எடுத்து வச்சாங்கன்னா அந்த எடுத்து வச்சதுலதான் பிடிக்குதுன்னு போய் 2 பேரும் போய் நிப்பாங்க. நான் முதல்ல பார்த்தேன், நீ முதல்ல பார்த்தேன்னு அங்க நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பிரச்சனை. அதுல ஒருத்தவங்க, பரவாயில்லம்மா நான் உள்ளூர்காரங்க தான், அடுத்து வரும்போது நான் பார்த்து வாங்கிக்கிறேன், நீங்க எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லி விடுறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்து போறது. ஆனா தியாகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பையனுக்கு பொண்ணு தேடுறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய தங்கச்சி பொண்ணு இருக்கா, அவளை என் பையனுக்கு கட்டி வைக்கலான் இருக்கேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒத்து போகாது, என் அண்ணன் மகளைத்தான் கட்டணும் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க. என்னடா இது, சரி அவன்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு கேட்டா, இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொல்லும், முதல்ல நான் செட்டில் ஆகணும் தான் இன்னைக்கு எல்லா பிள்ளையும் சொல்லிக்கிட்டு இருக்குது. என்னமோ பிறந்த உடனே செட்டில் ஆகிட்டு தான் வந்த மாதிரி. அம்மா அப்பா
எப்பவுமே இது வரைக்கும் 25 வயசு 26 வயசுக்கு சோறு போட்ட ஆளுங்க கூட ஒரு பிள்ளை இருந்தா போட மாட்டாங்களா? என்னத்தை கண்டுச்சுகளோ தெரியல. செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு 32 வயசாகி கல்யாணத்துக்கு பார்த்தா சொட்டை விழுந்துருச்சு, அவர் முகத்துல சுருக்க விழுந்துருச்சு, இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அந்த மாப்பிள்ளை வேண்டான்ட்டு இன்னைக்கு கல்யாணம் நிறைய ஆண்களுக்கும் தள்ளி போகுது. அதே மாதிரி பெண்களும் இப்படியே தேடி தேடி அவங்களும் நிறைய பேரு இன்னைக்கு திருமணத்தை தள்ளி போட்டு படிச்சு முடிச்சுட்டு பண்ணணும், அதை சாதிச்சுட்டு பண்ணணும், பிஹெச்டி முடிச்சுட்டு பண்ணணும்ட்டு. ஏன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிஹெச்டி பண்ணக்கூடாதா? அதாவது பெரியவங்க எடுத்து சொல்லணும். கல்யாணம் பண்ணா அது இடையூறு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வாழ்க்கையில எப்ப வேணாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். 50 வயசு ஆனாலும் 55 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் படிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு தெரியும் 80 வயசுல ஒரு நண்பர் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சார். என்ன படிச்சாருன்னா ஆயுர்வேதத்தை படிக்கிறாரு, வர்மக்கலையை படிக்கிறாரு, ஏதாவது ஒண்ணு யோக கலையை படிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு எம்ஏ பாடத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும். அது யூனிவர்சிட்டியில போய் படிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கியா படிக்கிற அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில எனக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு பிடிப்பு இருக்கணுன்றதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி போன பிறகு என் மக்கள் மரல செட்டில் பண்ணிட்டேன். நான் 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அப்ப ஏதோ ஒரு கல்வியை நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கும் அது உயர்வை கொடுக்கும், 4 பேருக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது. அப்ப அடுத்தவங்களுடைய துயர்களை போக்கக்கூடிய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்க முடியும். துயர்களைந்து நிறைவளிக்க வேண்டும். நிறைவுங்கிறது முடிவுன்னு அர்த்தம் இல்ல, மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும், வெற்றியை கொடுக்கணும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் வெற்றியில முடியணும். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்படிம்பாங்க. எதிர்நீச்சல் போட்டாலாம் அங்க ஒண்ணு நடக்காது. அந்த கால ஓட்டத்துல அதோட இணங்கி போக வேண்டியதுதான். இணக்கம் காத்தல் என்பது எப்படியாவது அந்த கரையேறிடலாம். அந்த அந்த ஓட்டத்தோட போனோம்னா, கால ஓட்டத்தோட போயிட்டா கரை சேர்ந்துடலாம். நம்ம கரை சேரணும், வாழ்க்கைய கரை சேரணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்றார். அப்ப இறைவனுடைய திருவடி என்று சொல்லும் போது அந்த அறிவுல முழுமை அடைய வேண்டும் என்பதுதான் அர்த்தம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸா இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு, அந்த அறிவை அறிய வேண்டும். அறிவுன்னு சொன்னா பொதுவா நம்ம நாலேஜ்ன்றதை எடுத்துக்கிறோம். நாலேஜ் இல்லை, அது நிறைய படிச்சு கேட்டு தெரிஞ்சு அனுபவத்தால வர்றது. ஆனா அறிவு அப்படின்னு சொன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு எதையுமே கருத்தோட செய்யறது, சின்சியரா இன்னது செஞ்சா இன்னது நடக்கும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு கணித்து செய்வது. முன்னாடி இப்படி பண்ணோம், இந்த மாதிரி விளைவு வந்துச்சு, இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இப்ப அதை செய்தா இந்த மாதிரி விளைவு வரும் அப்படிங்கிறத பின்னாடி நடக்க போறத அவர் முன்னாடியே சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அந்த அனுபவம் பெற்றவரா இருக்கிறதுனால பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியும். அதனால பெரியவங்களுடைய அந்த அனுபவசாலிகளுடைய தொடர்பு என்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கும். வாழ்க்கையில சிறப்பு நிலை அடையணும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னா அனுபவம் பெற்றவர்களுடைய வழிகாட்டல் என்பது வேண்டும். வழிகாட்டல் இல்லாம ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊரை பத்தி தெரிஞ்சவங்க ஒருத்தர் நம்ம கூட இருந்தாங்கன்னா எங்க இருந்தாலும் நெளிவு சுழிவுலாம் தெரியும், அந்த சந்து பொந்துலாம் தெரியும். எங்க போனாலும் நமக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவார். ஊரை பத்தி தெரியாதவங்க கூட போய் வழிகேட்டு போனா என்ன ஆகும்? அதனாலதான் திருமூலர் ஒரு பாடல்ல எழுதுறாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். இங்கே குருடுங்கிறது அறியாமை அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளணும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். அப்ப அறியாமையை போக்கக்கூடிய குரு இல்லாதவங்க அறியாமையில இருக்கக்கூடிய ஒரு குரு தான் கிடைப்பார். அப்ப என்ன நடக்கும்? அறியாமையில இருக்கிறவரு அறியாதவனுக்கு குருவா வந்துட்டா என்ன ஆகும்? குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி அந்த அறியாமையில அவங்க வாட்டு செயல்கள் செஞ்சு என்ன ஆகும்? குருடும் குருடும் குழி விழுமாறே என்று சொல்வார். அப்ப துன்பத்துல அவங்க ஆழ்ந்து விடுவார்கள். அதனால துன்பமில்லாத இன்பம் நிறைந்த வாழ்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழணும், வாழ்வாங்கு வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், நிறைவாக வாழணும். அப்படின்னா என்னதான் செய்யறது? வாழ்க்கை போராட்டமா இருக்கே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கே, பிள்ளைய சரியில்லையே, என் நண்பரே விசுவாசமா இருந்தாரு, நானும் இருந்தேன், அவரே என்னை ஏமாத்தி விட்டாரு,
தொழில்ல போட்டியா இருக்குதே, பொறாமையா இருக்குதே, இப்படின்னு நமக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்க திறமைய அவங்க சமுதாயத்துல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு திறமை இருக்கே, அது என்னங்கிறத நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஒவ்வொரு பிறப்புக்குமே ஒரு காரணம் உண்டு. அடுத்தவங்க மாதிரி நான் வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ரோல் மாடலா எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தனித்தன்மைய நாம செயல்படுத்தணும். அந்த தனித்தன்மை என்னங்கிறத முதல்ல கண்டுகொள்ளணும். அதை கண்டுகொண்டாலே போதும், அது தானாவே அந்த இலக்கை அடையிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சதை செய்ய வேண்டியதுதான். ஒரு அம்மா இப்படித்தான், அவர் கணவர் வேலை செஞ்ச இடத்துல பல பிரச்சனைகள், வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அவர் ஒருத்தர் வரவை வச்சுதான் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கை அப்படியே கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அவங்க தியானம் பழகுறாங்க. அங்க போய் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. இறைவா, இப்படி கஷ்டத்துல நான் வாடிக்கிட்டு இருக்கேனே, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு புலம்பாம நான் என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. நம்ம வீட்டுல காலையில வடை தட்டி பொரிச்சு வச்சா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்களே, அக்கா வடை போட்டீங்களா, வாசம் எங்க வீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து 2 சாப்பிட்டு போ அப்படின்னு பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுக்கெல்லாம் கொடுத்த ஞாபகம் வருது. அவ்வளவு சுவையா அவங்க செய்யக்கூடிய அந்த பருப்பு வடை அமையும். அது அப்படியே சிந்தனைக்கு வருது அவங்களுக்கு. உடனே அவங்க நினைக்கிறாங்க, எல்லாரும் விரும்புனாங்களே, அப்ப நம்ம ஒரு கொஞ்சம் வடை போட்டு வியாபாரம் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. எங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம வீட்டிலேயே வாசல்ல ஒரு எண்ணெய் சட்டியும் எண்ணெயும் வாங்கி கொடுங்க, பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க, நான் வடை வியாபாரம் பண்ணுவோம். சாயங்காலம் காலையில மட்டும் ஒரு மணி நேரம் ஒரு 50 100 வடையை போடுவோம். இந்த எதிர்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல போறவங்க வரவங்க எல்லாம் அது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அவங்க ஆளுக்கு ஒரு 5 இடம் வாங்கினா நம்ம பிரச்சனையும் தீரும், நமக்கு ஏதோ ஒரு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கொஞ்சம் போடுறாங்க. ஏற்கனவே அவங்க வடைனாவே அந்த டேஸ்ட் பார்த்து பழகின நாக்குக்கு சும்மா கொடுக்காம ரெகுலரா போட்டா எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ரெக்கமெண்டேஷன் வேற. பக்கத்து தெரு எதிர்த்த தெரு அந்த ஊர்லயே வந்து அந்த கடையில 6 மணிக்கு வடை போடுவாங்களாம் அப்படின்ட்டு தேடி வந்து, ஏன்னா 1 மணி நேரம் தான் அந்த கடை இருக்குமா, அதனால அதுக்குள்ள போய் வாங்கன்னு கியூல நின்று வாங்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு 100 ஆச்சு, 200 ஆச்சு, 300 ஆச்சு. அப்புறம் ஆள் வச்சு போட வேண்டியதா போச்சு. வடை மட்டுமா போடுறீங்க, எங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு, கொஞ்சம் கேட்டரிங் மாதிரி கொஞ்சம் இட்லியும் கொஞ்சம் அவிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஆளை வச்சு இட்லி, வடை, சட்னி, சாம்பார் அப்படின்னு போனது. கடைசியில பார்த்தா ஒரு ஓராண்டுக்குள்ள கேட்டரிங் சர்வீஸா மாறி போச்சு. இதெல்லாம் எங்க இருந்துச்சு? எல்லாருக்குமே ஒரு ஆரம்பிக்கிறது தான் இங்க சிரமம், தொடங்குறது தான். ஆனா தொடங்கியாச்சுன்னா அதுக்குரிய வழிமுறைகள் வந்து தானாகவே கிடைக்கும். இன்னைக்கு இந்த தளத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிளா இருந்திருக்கும். ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி எப்படி அது பாட்டுக்கு ஓடுதோ அது மாதிரி வாழ்க்கை வண்டி, வாழ்க்கை பயணம் ரொம்ப சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறத அனுபவபூர்வமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதனால தயங்கி நிக்க வேண்டாம், தயக்கம் என்பது வேண்டாம். நம்மகிட்ட திறமை இருக்குன்னா துணிச்சலோட செயல்படணும். அதுக்காக தவறிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது, தடமாறிடக்கூடாது. தடுமாற்றம் இல்லாம தடமாற்றம் இல்லாம செய்யக்கூடிய செயல்ல ஒரு ஒழுங்கோட, சுய ஒழுங்கோட, இயற்கையினுடைய தன்மையை மதித்து, சமுதாயத்தினுடைய தன்மைகளை மதித்து நம்ம செயல்பட்டா நமக்கு எப்பவுமே வெற்றி என்பது கிடைக்கும். இதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப தவறுனா என்னன்றதை கண்டுபிடிச்சோம், குற்றம்னா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து பாவம்னா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த பாவம் செய்யாதிரு மனமே, யமன் கோபம் கொண்டே உயிரை கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்யாதிரு மனமேன்ட்டு சித்தர் பாடல் ஒன்று உண்டு. அப்ப பாவம் செய்யாதிருக்குன்னா பாவம்னா என்ன அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாது. அத வந்து பஞ்சமகா பாதகங்கள் என்றும் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. பஞ்ச மகா பாதகங்கள், 5 பெரிய பாவங்கள் இருக்கான், பாதகங்கள் இருக்கான். அதெல்லாம் பாவம்னு சொல்றாங்க, பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி தவறுங்கிறது தவறி செஞ்சது,
அது மன்னிப்பு கிடைக்கலாம், இருந்தாலும் கண்டிக்கலாம். அடுத்து அதை செய்யாம இருக்கணும். அதே மாதிரி குற்றம் அப்படின்னா அந்த தவறை மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே செய்யறது வந்து குற்றமாகுது. ஒரு சின்ன குற்றம், பெரிய குற்றம்னு அந்த குற்றத்துக்கு தகுந்தாப்புல 6 மாசம், 3 மாசம், 1 வருஷம் இப்படிலாம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா பாவத்திற்கு மட்டும் என்ன செய்யறாங்க? மரண தண்டனை அப்படின்றாங்க, அல்லது ஆயுள் தண்டனை அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்கறது இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பயமுறுத்தியும் வச்சாங்க. ஏன்னா பாவம் செஞ்சுட்டா நீ தப்பிக்கவே முடியாதுப்பா, உனக்கு மரணம் நிச்சயம்ப்பா அப்படின்னு. இப்ப நான் சார்ந்து இருக்கிற ஒரு மனவளக்கலை மன்றத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் நேத்து ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டார். அவர் ஆசிரியரா இருந்து பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கைலியை கட்டிக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு. உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கைலி கட்டியிருந்தவொடனே அப்படியே கையை காட்டிட்டு அவர் வெளியில வந்து என்னன்னு கேட்கிறாரு. என்ன செய்யறீங்க? பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். உள்ள வரலாமா? இல்ல கைலி கட்டியிருக்கிறீங்க, நாளைக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு வாங்க. சரி, நாளைக்கு வரேன் அப்படின்னு போயிட்டாராம். மறுபடியும் மறுநாள் வந்திருக்காரு. இவரை அப்படி காட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாராம். இங்க மெட்ராஸ்ல எல்லாம் வா போ நீ அப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் சகஜம். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாராம். அவருக்கு என்னடா அது நம்மளை பார்த்து இப்படி கூப்பிடுறாரு, கொஞ்சம் வேகம் இருந்துச்சு. சரி, நம்ம வந்து தியான கூடத்துல இருக்கோம், அமைதியா பொறுமையா போவோம் அப்படின்ன உடனே அவர் சில விஷயங்களை அவர்கிட்ட சொன்னாராம். அந்த வெளியில போன உடனே அன்னைக்கு நைட்டு பூரா அவர் தூங்கலையா. அவன் சொன்ன விஷயம் அப்படி. சரி, இதை போய் நம்ம 4 பேர்கிட்ட என்னத்தை சொல்லிக்கிட்டு அப்படின்னு கம்முன்னு விட்டுட்டாரு. ஆனா அவன் சொன்னதுக்கு இவரு சில தீர்வுகளை சொல்லி இருக்கிறாரு. தீர்வுகளை சொன்ன உடனே சரின்னு கேட்டுக்கிட்டு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு போயிட்டானா. அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து 1 வாரம் தொடர்ச்சியா வந்திருக்கிறான். அவருக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அதெல்லாம் அந்த பயிற்சியெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்தடுத்த ஆசிரியர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த ஆசிரியர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அடையாள அட்டையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மீட்டிங்ல போகும்போது இவர் யதார்த்தமா இங்க போறாரு. மீட்டிங் நடந்துட்டும் கர்டசியா இருக்கிறதுனால ஒரு கடைசி பெஞ்சில் அவர் அந்த தலைவரை பார்க்க வந்தவர் பின்னாடி ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கைலியை கட்டிக்கிட்டு வந்து கூப்பிட்டாரு. அவருக்கு வந்து அந்த அடையாள அட்டை கொடுக்குறாங்க. அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. அவர் வந்தவர் இவரை பார்த்துட்டார். அந்த முத அந்த கவுன்சிலிங் பண்ணாரு, கூப்பிட்டு கேட்டப்ப பேசினார். பார்த்துட்டு அவர் கையால நான் இந்த அடையாள அட்டையை வாங்கிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த தலைமை தாங்குறவங்களுக்கு சங்கடமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நெளிகிறாரு அவரு. உடனே அவர் வந்து பரவாயில்ல வாங்க, உங்க கையால வாங்க விரும்புறாரு, வந்து கொடுங்க, எனக்கு ஒன்றும் சங்கோச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த கொடுத்தவரை அவர் கையால கொடுக்க சொல்றாரு. கொடுக்க சொன்ன உடனே அவரும் வாங்கிக்கிட்டார். சொல்லிக்கிட்டு நான் ஏன் இவரை கையால வாங்கன்னு விருப்பப்பட்டேன்னா அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. குரல் நடுங்குது, அப்படியே அழுகிறாரு. என்னடா அது அழுக வருது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னவன் ஐயா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறானா. உடனே அவருக்கு ஏன்னா இதை வந்து யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூரா தூங்காம இருந்தவர் அப்படியே விட்டுட்டாரு. அதை போய் 2 வருஷம் கழிச்சு சொல்லுங்கன்றான். சரி, இதை பத்தி அவனுடைய லைஃப் பாதிக்குமென்றதுக்காக சொல்லாம இருந்தோம். இப்ப அவனே சொல்லணும்னு சொல்றான். சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயங்கிட்டு மறுபடியும் பாக்குறாரு. ஐயா சொல்லுங்கய்யா, சும்மா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னாலும் சரி தூண்டிட்டாரே அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் முத வந்து இப்படி கூப்பிட்டாரு. மறுநாள் வாங்கன்னு சொன்ன உடனே பேண்ட் போட்டு வந்தாரு. வெளியே கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்டேன். இந்த பார்க்ல என் கூட தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் என்னை ஏமாத்தி விட்டான். நான் இன்னைக்கு வந்து வாழ்றதுக்கு வழி தெரியாம இருக்கிறேன். அவன் இந்த பார்க்ல தான் வந்து வாக்கிங் போவான். அவனை குத்தி அவனை கொலை பண்ண போறேன். அதுக்கு தான் நான் கையோட வச்சுக்கிட்டு இருக்கேன் கத்தி அப்படின்னு கத்தியை வேற எடுத்து காட்டினாலாம். அவனை குத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான். இங்க என்ன சொல்லி கொடுத்து பார்த்தேன், அவன் வரலைன்னு தான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஆடி போச்சா. கொலை செய்ய வந்துட்டு பொழுது போகாமல் அவளை கூப்பிட்டு கேட்டிருக்காளே அப்படின்ட்டு. உடனே அவரு கொஞ்சம் துணிச்சலோட கேட்டிருக்காரு. பரவாயில்லப்பா, தொழில்துறை நஷ்டம்னா எங்களை மாதிரி ஆளுக கொஞ்சம் நண்பர்கள் மற்ற நண்பர்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் நீ
இதெல்லாம் சமாளிச்சு வந்துட முடியும், உனக்கு தான் திறமை இருக்கு. ஆனா இவனை நீ கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிருச்சு. குழந்தை இருக்கா? 2 புள்ள இருக்கு. இப்ப நீ இவனை கொலை பண்ணிட்டேன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியாப்பா? அதாவது எப்பவுமே அந்த கோபத்துல உச்சத்துல இருக்கும்போது பின் விளைவுகளை மனசு பார்க்கவே பார்க்காது. அப்ப இது கேட்ட உடனே அவனுக்கு ஒரு வினாடி அப்படியே ஒரு ஷாக்காகுது. ஆமா, என் பொண்டாட்டி உள்ள என்ன பாவம் பண்ணுச்சுங்க, அது உண்மைதாங்க ஐயா. அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னா, நீ என்ன தொழில் பண்ணணுமோ அதுக்கு நண்பர்கள் மறுபடியும் உதவினால நீ ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சுக்கலாம். இப்ப ஜெயிலுக்கு போயிட்டுன்னா என்ன ஆகும்? உன் புள்ள குட்டி எல்லாம் யாரு பாப்பா? ஆமா, யோசிக்க வேண்டியதுதான். அவன் ஒரு நாள் திருந்துவான், மறுபடியும் மன்னிப்பு கூட கேட்பான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஆனா நீ அவனை கண்டுக்காத, நீ உன் வேலையை பாரு. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? சரி, இங்க வா, பயிற்சி எடு. ஏதாவது நீ மறுபடியும் முயற்சி செஞ்சு தொழிலை செய்ய பாரு, அல்லது எங்கேயாவது வேலை கூட போப்பான்னு சொன்ன பிறகு, அதன் பிறகு இந்த பயிற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அவரு தான் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு துணை பேராசிரியர் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து அவர் அந்த பண்பை சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது வாழ்க்கையில எப்படி உச்சகட்டத்துல எந்த நிலையில இருக்கிறவங்களும் அந்த உண்மையை எடுத்து சொல்லும் போது மனமாற்றம் என்பது வருகிறது. இதுதான் மனம் திரும்புங்கள் என்பது. அப்ப வெளியில போய்கிட்டு இருக்க அலைவாய்ந்து கொண்டிருக்கிற மனச உள்முகமாக திருப்பி நன்மை தீமைகளை அறிய ஆராய புறப்படும் போது அங்கே சிறப்பு நிலை வருகிறது. அதனால நல்லது கெட்டதை தெரிந்து வாழ பழகணும். அதோட பாவம் செய்யாது இருக்கணும். இறைவன் கூட்டல் களங்கங்கள், அந்த இறைத்தன்மையில களங்கங்கள் சேர்ந்த பிறகு மனுஷனா வந்துட்டான். இப்ப மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் போயிருச்சுன்னா மறுபடியும் இறைவனாக மாறலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தெய்வத்துல அந்த தெய்வ நிலையில களங்கங்கள் சேர்ந்ததுனால மனுஷனா இருக்கான். மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள் போயிருச்சுன்னா அவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞானிகள்லாம் அந்த களங்கங்களை எல்லாம் போக்கிக்கிறங்க, பாவங்களை எல்லாம் போக்கிக்கிறங்க. அந்த பாவ பதிவுகள் நமக்குள்ள இருக்கு, அதை போக்கிக்கிறங்க. மனசுல அழுக்கு இருக்குது, அதை கரை படிஞ்சு போய் கிடக்கு, கரையை நீக்கணும். அந்த அழுக்க, அதாவது வெளியில இருக்கிற அழுக்க சவக்காரம் போட்டு துவைச்சு வச்சு வெள்ளாவி வச்சுலாம் வெளுத்து போடலான்னு வச்சுக்கிறீங்க. ஆனா மனதுல இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி போக்குறது? நன்மை செய்யணும், புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. புண்ணியம் செய்யறதுன்னா 4 பேருக்கு உதவணுங்கிறது தான். அன்போட கருணையோட மற்றவருடைய அந்த ஊன்றி கவனிச்சு 4 பேருக்கு உதவியாக வாழணும் அப்படிங்கிறது தான். அப்ப பாவம்னா என்னன்னு சொல்லும் போது ஒரு பட்டியலிடுறாங்க. பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இந்த 5 மன்னிக்கவே முடியாத பாதக செயல்கள். அந்த பட்டியல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல வர்றது பொய். பொய் சொல்றது பெரிய பாவமா? மிக மிக பெரிய பாவம். ஆனா இன்னைக்கு சகஜமா வீட்டுல அது ஓடிக்கிட்டு இருக்குது. கவனமா இருக்கணும். முதல்ல பொய் பேச வைக்கும் போது அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு துணிவு வரும். பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு அல்லது விபச்சாரம், இந்த மாதிரி இதுகெல்லாம் பாவச் செயல்கள். இந்த பாவச் செயல்களை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து கொண்டு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும். நல்வழி இருந்ததுன்னா நல் வாழ்க்கை அமையும். நல் வழிமுறைகள் தான் வேத நூல்களும் எத்தனையோ அறநூல்களும் நமக்கு போதிச்சிருந்தாலும், அதெல்லாம் படிச்சிருந்தாலும், கரைச்சு குடிச்சிருந்தாலும் வாழ்க்கையில அப்ளை பண்ணாம, அதை கடைபிடிக்காம மாற்றம் என்பது வரவே வராது. அதனால வாழ்க்கையில மாற்றம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கு. அது சரியான பாதையில போச்சுன்னா இலக்க சரியா அடைய முடியும். நல் வழி இருந்ததுன்னா நல் வாழ்க்கை என்பதும் சிறப்பாக அமையும். அது நல்லோர்கள் வழி, வாழ்ந்து காட்டியோர் வழி, அறத்தை கடைபிடித்து அந்த அறத்தை போதித்தோர்களுடைய நல்வழி, அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாமும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை, சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் அன்பு நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும்
அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு. வேறு 16ம் சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வளமுடன் என்று இந்த வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு சாதனையாளர்களாக சிறப்படைய எல்லாம் வல்ல இறையர்களையும் ஞானியர்களுடைய பேரருளையும் வேண்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நிறைவு. நன்றி. நன்றிங்க அன்பு ஐயா. அற்புதமான ஒரு சிறப்புரை அதிகாலையில். நிச்சயமாக நீண்ட நாள்களுக்கு பிறகு உங்களுடைய உரை 500வது நிகழ்வு வரும் துவக்கத்தில் தங்களை அழைக்கலாம் என்ற ஒரு காத்திருத்தல், அது இன்று வெகு சிறப்பாக அரங்கேறியது. நிச்சயமாக ஒரு அற்புதமான சிறப்புரை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நல்வாழ்க்கை தொகுப்பில் இன்று நம்மிடையே நல்வாழ்க்கை தலைப்பில் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இசை மழை என்ற அற்புதமான தலைப்பில் இனிமையான பாடல்களை நமக்கு பரிசளிக்க இருக்கின்றார் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்கள். வரும் புதன்கிழமை அன்று நல்வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். வரும் வியாழனன்று சுதந்திர தினத்தன்று நமது தளத்தின் 500வது நிகழ்வினை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அன்று பணி சேவியர் அந்தோணி அவர்கள் எழுத்தாளர் மற்றும் கதை சொல்லி நம்மிடையே இணைந்து கொண்டு கதையாடல் சமூகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமக்கு சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். 501வது நிகழ்வு அன்பு ஐயா அர்த்தனாரி அவர்கள் அற்புதமான அறமே வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்புரை வழங்க இருக்கின்றார். இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் நல்வாழ்க்கை தொகுப்பில் திரைப்பட கலை இயக்குனராக வலம் வரக்கூடியவர். தம்முடைய முதல் படம் விஸ்வரூபம் படத்திலேயே தேசிய விருது பெற்றவர் லால்குடி என் இளையராஜா கலை இயக்குனர் அவர்கள் நம்மிடையே இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், சமகால வாழ்வில் நாம் நமது வழிகளை வாழ்வியல் நெறிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். தியாகராஜன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. நிறைய பாடல்கள் கருத்துக்களோட இன்றைய அதிகாலை பொழுது நிறைய கருத்துக்களால் நிறைத்திருக்கிறார். ஆரம்பத்துல அழகா ஒரு பாடலோட தொடங்குனாங்க. மயக்கமா கலக்கமாங்கிற பாடல் எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு மயக்கம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்பவுமே குழப்பமாக இருக்கும். அந்த உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தெளிவா இருப்போம். நல்வழியில செல்லும் பொழுது தடுமாற்றமோ தடம் மாற்றமோ வராது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கல் மரம் எல்லாமே சரியா தன்னுடைய கடமையை செய்யும்போது நம்ம மட்டும் கடமையை செய்யாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சவால்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கக்கூடாது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்வை நாடி நம்ம செல்ல வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பு நாடி அல்ல. உண்மை அப்படிங்கிறது எப்போதும் நன்மையாக தான் இருக்கும். தவம் என்றால் அறம், அறம் என்றால் தவம். வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய ஒன்று இறை உணர்வு மட்டுமே. நன்னெறியை பழகிக்கொண்டால் வாழ்க்கை நல்வழியில் சிறப்பாக அமையும். துயர் களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். வாழும் காலத்திலேயே அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும்.
அப்போதுதான் அந்த உலகப் பற்றுகளிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். உழைப்பதில்தான் இன்பம் இருக்கிறது. இன்பம் எங்கே என்று தேடு அப்படிங்கிற ஒரு பாடல ரொம்ப அழகா பாடினாரு. அதுல வர மாரி முடிவுல நாம நாடி நிற்பது என்பது இல்லறம் மட்டுமே. துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். மற்றவர்களுடைய குற்றத்தை பார்ப்பது கூட ஒழுக்கம் இன்மைதான். தன்முனைப்பு இருக்கும் வரை நமக்கு நிம்மதி இருக்காது. ஒத்து உதவி வாழ வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஒத்து உதவி வாழாமல், மற்றவர்கள் நமக்கு ஒத்து உதவி வாழ வேண்டும் என்ற மனப்பான்மையில் சுயநலத்தோடு வாழக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். தியாகம் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மேன்மை நிலையை அடைய அனுபவம் பெற்றவர்களின் வழிகாட்டுதல் என்பது தேவை. நிறைய பேருக்கு இது எப்படி தொடங்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும். அந்த தயக்கத்தை விட்டு துணிச்சலோடு செயல்படும்போது வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். பாவம், தவறுனா என்ன? பாவம், குற்றம் இத பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படியெல்லாம் நம்மளுக்கு அப்பதான் பாவம் செய்யாம இருப்போம்ன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. பாவம் செய்யாதிரு மனமே எமன் உன்னை கொண்டாடி அழைத்துச் செல்வான் அப்படின்ற ஒரு சித்தர்கள் பாடலையும் சொன்னாங்க. அந்த மாதிரி பாவம் செய்யும்போது நம்ம உண்மைய எடுத்து சொன்னோம்னா அந்த மனமாற்றம் அப்படின்றது வரும். ஒருத்தன் கொலை செய்ய போகும்போது கூட இல்ல மனவழக்கை மூலமாக நீங்க உங்க மனத மாத்திக்கோங்கன்னு சொல்லி அந்த பயிற்சி எடுத்து அவர் பேராசிரியராக ஆகுறார். அப்போ உண்மைகளை எடுத்து நம்ம சொல்லணும். அந்த மாதிரியான களங்கங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டயும். அந்த களங்கங்கள்லாம் நம்ம போகும்போது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நல் வழியில் நடந்து நல்வாழ்க்கை நடத்தி வாழ்வாங்கு வாழ்வோம் என்று அனைவரும் வாழ்த்திய தியாகராஜன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மாவுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயணக்கு போயிடலாம். அமைதிய கண்களை மூடி உட்கார்ந்துக்கின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகர்ஷி அவங்களே இருந்து வாழ்த்திட்டாங்க. நான் வெறும் கருவிதான். நன்றி அம்மா, நன்றி ஐயா. இப்ப ஐயா அவங்க நிறைய கருத்துகள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு துல்லியமா அந்த சுச்சுவேஷன் பாட்டோட பாடி நமக்கெல்லாம் உணர்த்திட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா என்ன வேணும்? உண்மைத்தனம் வேணும். நம்ம உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும். கணவன் மனைவிங்கிறவங்க விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னாங்க. தடுமாற்றம் இருக்கக்கூடாது. தடுமாற்றம் இருந்தா இப்ப ட்ரெயின் போயிட்டே இருக்கு,
தடுமாற்றம் தான் என்ன ஆகுது, தடம் புரண்டுடுது. அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அப்படின்னு எடுத்து அழகா சொன்னாங்க. ரொம்ப அருமை ஐயா. மனதை எப்பவுமே சமநிலையில வச்சிருக்கணும். அது கொண்டு 4 பேருக்கு நல்லதை செய்யணும். நம்மளால முடிஞ்சதை உதவிகளை செய்யணும் அப்படின்னாங்க. துயர் துயர் களைந்து துன்பங்கள் போக்க வேண்டும். நம்ம துயர் களைந்து அடுத்தவங்க துன்பத்தை நம்ம போக்கணும். அருமையா சொன்னீங்க ஐயா. அளவு முறை மாறக்கூடாதுன்னு சொன்னீங்க. எல்லாவற்றிலுமே அளவு முறை வேணுங்க. எப்படின்னா, அளவுன்னா இன்பம் துன்பம். இன்பம்னா என்னன்னா, ஒரு ஜிலேபி உதாரணம் எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி கருத்து தான். ஜிலேபி இருக்கு, அது ரொம்ப இனிப்பா இருக்கு. 1 சாப்பிட்றோம், 2 சாப்பிட்றோம், 3க்கு மேல சாப்பிட்டா என்னாகும், திகட்டிடும். அப்ப துன்பம் வரும். அப்ப அந்த அளவு முறையோட 1 சாப்பிட்டோமா முடிச்சிடும். அதுதான் ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ஐயா பேசுனதெல்லாம் பார்த்தா அவங்க துணைவியரும் குழந்தைங்களும் கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையா அற்புதமா வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னா, அந்த வாழ்ந்து காட்டுறதுனால தான் அந்த எண்ணம் எல்லாருக்கும் அவங்க சொல்லணுங்கிற இது வருது. அதுவும் இந்த தளத்துல சொல்லும் பொழுது மிக அருமை ஐயா. ரொம்ப நல்லது. ஒத்து உதவி வாழணும். நமக்கு எப்பவுமே பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு இது எல்லாத்தையும் மறந்து நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும், இது எல்லாத்தையும் கலைந்து வாழ்ந்தோம்னா நல்ல வாழ்க்கையை அடையலாம். இந்த மாதிரி மகர்ஷி கிளாஸ்ல அவார்டு வாங்கினவர் எப்படி கொலை செய்ய இருந்தாரு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த உணர்த்தி அவர் எப்படி நல்வழிப்படுத்தினாங்க பாருங்க. அதுதான் அந்த ஐயா வாழ்க வளமுடன் மகரிஷி ஐயா உங்களுடைய கொள்கையே இதுதாங்க. எப்படிப்பட்டவங்களும் மாறிடலாம். மன்றத்துக்கு போகலாம், தவம் எடுக்கலாம், பயிற்சி செய்யலாம், எடுத்துட்டு நம்ம 4 பேருக்கு கொடுக்கலாம். அதுதாங்க ஐயா. ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. உங்க பாட்டு இதெல்லாம் எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, அவ்வளவு அருமையா இருந்தது, அற்புதமா இருந்ததுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்க குடும்பமும் குழந்தைகளும் உங்கள் தொழிலும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். மிக்க நன்றிங்க தியாகராஜன் ஐயா. நிறைய விஷயங்கள் அது குறிப்பிட்டீங்க. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கணும். அந்த இலக்கு இல்லாத ஒரு விளையாட்டு மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு எம்டெக் படிச்சுட்டு ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த பையனை குறிப்பிட்டீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அந்த இலக்கு அப்படிங்கிறது நின்றுச்சுன்னா அது நம்மளை அப்படியே தொடர்ந்து நம்மளை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதும் நீங்க மனம் அதாவது மனிதன் ஒரு களங்கத்தோட இருக்கிறனாலதான் மனிதனா இருக்கான். அந்த களங்கங்கள் அற்ற நிலை வந்தாவே இறைவன் ஆயிடுவான் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி நம்ம பஞ்சமா பாதங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எப்படி மாற்றங்கள் நிகழும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன அந்த எடுத்துக்காட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செய்யற ஒரு தவறு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது சிறு தவறு இல்ல, அது ஒரு பெரிய தவறா இருந்து அவர் எந்த அளவுக்கு புரிய வச்சாரு அப்படிங்கிறதும், அவரு பின்னாடி தன் தவறையெல்லாம் உணர்ந்து எப்படி அந்த வேதாத்திரியத்துல அவர் சேர்ந்தார் அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இன்று தியாகராஜன் ஐயாவோடதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். அவரோட உள்ளமும் மனமுங்கிற விஷயத்த ஒரு தடவை விளக்கும் போதே அதையே இன்னும் அதுலேருந்து தாண்டி வர முடியல. இன்னைக்கு நிறைய பாடல்களை மிஸ் பண்ணியிருப்பேன்.
ரொம்ப ஆழமான விஷயத்த ரொம்ப நம்ம வந்து நாம எடுக்க பெரிய பெரிய முடிவுகள நாம எடுக்காம, சில நேரங்கள்ல ஐயா மாரி பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட பார்வை வேற மாரி இருக்கும். அவங்களோட அனுபவம் வேற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த அனுபவத்த கடந்து, அதுல இருக்கிற உண்மையோட சேர்த்து நமக்கு இந்த பிரபஞ்ச ரகசியத்தையும் எதையாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. அது மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு எனக்கு அவர்கிட்ட நான் பேசும்போது. அம் இது எல்லாருக்குமே வேணும் அப்டின்னா, சில நேரங்கள்ல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, நமக்கு தெரிந்த அறிவு மூலமா தான் நம்ம அத தேர்ந்தெடுப்போம். ஆ ஆனா, ஐயாவோட விஷயங்கள பேசும்போது, அவர் நெறைய பண்பட்டுருப்பாரு. நெறைய பேர பார்த்துருப்பாரு. நெறைய விஷயங்கள அனுபவிச்சிருப்பாரு. அத கடந்து வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ சாதாரணமா இருக்குங்கிறத உணர்ந்திருப்பாரு. அந்த அத கடந்து வந்ததுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கக்கூடியத, எப்படி ஒரு கதை வழியா சொன்னாருங்கிறது நல்லா புரிஞ்சுது. எனக்கு ஒரு பக்கம் மன ஓட்டம் சொல்லிட்டு இருந்தது. இந்த வடிவேல் படத்துல வர்றது மாதிரி, இவர் தான் எங்கேயாவது செமத்தியா வாங்கியிருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி, இவர் தான் அவர் அட்வைஸ் பண்ணி திரும்பி இது குடுத்திருப்பாரோ! ஐடி கார்டு குடுத்தவரா இருக்குமோ! அப்படிலாம் தோணுச்சு. ஏன்னா, அவர் நெறைய அப்படிதான் நெறைய பேரோட வாழ்க்கையில மாற்றங்கள ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆ அ கூட இருந்து பேசும்போதும், பழகும்போதும் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கிறேன். அதனால அ இன்னைக்கு அவர இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அவரோட ஸ்பீச்ச. எப்போதும் நல்ல வார்த்தைகள ஒரு உணர்வுபூர்வமா சில பேர திருத்தக்கூடிய, தன்முனைப்ப அளிக்கக்கூடிய வார்த்தைகள் கூட, இன்னொரு நல்ல வார்த்தைகளால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. வேல் வணக்கம். நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம் அக்கா. வாய்ப்பிற்கு நன்றி. தியாகராஜன் ஐயா ஓட இன்னொரு உரை, சரவணன் கண்ணா அண்ணா சொன்ன மாதிரி வந்து வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை அப்படியே வந்து பாடல்களோட எல்லாருக்குமே வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு கேட்ட மாதிரியும் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிச்சயமான ஒரு நல்ல கருத்துக்கள், எது வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஆஹ், அவங்க உணர்ந்த கருத்துக்களை உணர்த்துற ஒரு மற்றொரு நிகழ்வா இது அமைஞ்சிச்சு. மிக்க மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க வேல். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா. அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே வாழ்க்கை நெறி பற்றி அருமையாக உரையாற்றிய அன்பு ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களுடைய சிறப்புரை ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்வியலை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது பற்றிய உரையினை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் நம் வாழ்வு சிறப்புறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஐயாவினுடைய இந்த அற்புதமான சொற்பொழிவு நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையை எளிமையாக கடந்து செல்லலாம். மிகவும் அற்புதமான உரை ஐயா. அதே போன்று இந்த வாழ்க்கையில் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி அற்புதமாக ஐயா அவர்களுடைய விளக்கங்கள் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா தொடர்ந்து இது போன்ற உரைகளை நமது தளத்தில் அளிக்க வேண்டுமாய் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் சார் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிரிட்டோ சார்கிட்ட அப்பப்போ கேட்பேன், திங்கக்கிழமை இப்படியாவது தியாகராஜன் ஐயா ஏதாவது உரை நிகழ்த்துங்க, அந்த வாரம் பூரா நமக்கு சிறப்பாக இருக்கும்.
அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். சிறப்பா இருந்ததுங்க. உங்களுடைய உரை வந்து எப்போதுமே எங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாகவும் ஒரு வழிகள்ல செல்வதற்கு நீங்கள் கூறிய அந்த அறிவுரைகளாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இல்லையா. ஏன்னா உங்க உரை வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தது. இதுல இருந்து தப்பு தவறு தவறு வந்து திருந்தலாம், தப்புன்னா திருத்த முடியாது, தெரிஞ்சே செய்யற தவறு வந்து தப்பு. ஸோ பல விளக்கங்கள் கொடுத்தீங்க. எனக்கு அது நீங்க ஒட்டுமொத்த கருத்தை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, எல்லா உயிரையும் பிற பிற தம்முயிர் போல நினைச்சாலே போதும். அதுவும் ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாலே போதும். நமக்கு எந்தவித அந்த அன்பும் கருணையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டாலே நம்ம அந்த ஒரு கெட்ட வாழ்க்கைக்கு நம்ம போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நன்றிகள் ஐயா, உங்களுடைய உரைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். தியாகராஜன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். மிக்க நன்றி. இந்த நல்லதொரு தளத்தை அமைத்து அடியனுக்கும் வாய்ப்பை கொடுத்து சிந்தனையை செவிமடுத்ததோடு மட்டுமல்லாமல் வந்திருந்து கருத்துக்களையும் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற, ஆக்கத்துல என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள், நன்றிகள். 54 நிமிஷம் பேசினத 2-3 நிமிஷம் பேசினா போதும், இதை போய் எதுக்குடா 50 நிமிஷம் பேசின அப்படிங்கிறது மாதிரி சுருக்கமா அதை கொடுத்தது எனக்கே ஒரு தூண்டுகோல் அமைஞ்சது. இனிமே இப்படி பேசக்கூடாதோ, எதுக்கு 50 நிமிஷம் பேசி எனர்ஜி எல்லாமே சொல்லணும், கற்பகம்மா சொல்றது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலயே சொல்லிட்டு போயிடலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை 5 நிமிடத்திலும் சொல்லலாம், இன்னும் சொல்ல போனா 5 செகண்ட்ல கூட சொல்லலாம், இன்னும் சொல்ல போனா ஒரு வினாடியில அப்படி கை சொடக்கிற நேரத்துல கூட கடத்த முடியும். ஆனா அதை எப்படி கடத்துறதுன்றதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமம். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னது. உண்மையிலேயே அந்த இவ்வளவு தூரம் சொன்னதை அதனுடைய ஜூஸை மட்டும், எசன்ஸை மட்டும் எடுத்து சொல்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது அம்மாவுக்கே கை வந்த கலை. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். எத்தனையோ எபிசோடு, இப்ப 497வது எபிசோடு. இதுக்கு முன்னாடி இந்த எத்தனையோ சொல்லரங்கங்கள்ல கலந்து கொண்டு நீங்க எத்தனை டைரி எழுதி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தொகுத்ததுல உள்ள முக்கியமான சாராம்சங்கள்லாம் எடுத்து போட்டா பல வால்யூம் புத்தகங்கள் தொகுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சேர்த்து எடுத்ததெல்லாம் அந்த முத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த டைரி எல்லாம் புரட்டி பார்த்தா அவ்வளவு விஷயங்கள், பல அறநூல்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்க தொகுத்து வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. விஜயம்மா, உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்தினுடைய மேன்மைய, பெருமைய, எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய அன்பு உள்ளம் எங்களுக்கு தெரியுது. கருணையோட எங்களையெல்லாம் வாழ்த்தி வாழ்த்தி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற, நல் வாழ்க்கைக்கு வித்திட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அன்புக்கு நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்த்தலைகளை, வாழ்த்து ஒலிகளை கேட்க கேட்க ஒரு பேரானந்தம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நன்றிங்கம்மா. அந்த இணக்கம் காத்தல், நல்வழிப்படுத்துதல் என்ற அளவுல ரேவதி அம்மா தன்னுடைய உணர்ந்த கருத்துக்களை ரொம்ப அற்புதமா சுருக்கமா சொன்னீங்க. உங்களுடைய உணர்வு நிலைகளை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கம்மா. மேலும் மேலும் இதை கேட்கறதோட மட்டும் இல்லாம அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டல் ஏற்பட்டாவே ஞானிகளுக்கு, ஓ, நம்ம சொன்னதை தியாகராஜன் மூலமா சொல்ல வச்சதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்களே அப்படின்னு, இது இடைத்தரகர்களுக்கு போய் சேராது, நேரடியா இறைவனுக்கு அந்த ஞானிகளுடைய ஆற்றலோட போய் சேரும். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கிளிப்பேச்சு மாதிரி, அவங்க சொல்றது இவங்க சொல்றதுன்னு தொகுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா
அந்த சொற்களுக்குரிய செயலை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பு என்பது கிடைக்கும். இப்ப சரவணா கண்ணையா, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க அனுமானம் இப்படிலாம் அனுமானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பேரை சொல்லாட்டி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே ஜோக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா நீங்க இப்படி போட்டு உடைக்கிறீங்க. ஆனா அதுக்குரிய நபர் நான் அல்ல, என்னுடைய அன்பு நண்பர் முருகன் அப்படிங்கிற ஒரு ஐயா. அவர் நேத்து ஒரு சபையில பகிர்ந்து கொள்ளும் போது, அது டிஆர்டிஓ சில கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவரு. ரொம்ப அற்புதமா அவரும் பேராசிரியரா இருக்கார் மன்றத்துல. அவரு இந்த மனவளக்கலையில எப்படி எனக்கு ஈடுபாடு வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது, சாதாரணமா உச்சத்துல கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கிற ஒரு மனிதனை, சாமானிய மனிதனை, ஒரு சின்ன வார்த்தை, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ப்பா, உன் நண்பர்களா நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோமா, நீ கொலை பண்ணிட்டு ஜெயில போய் உட்கார்ந்துருந்தனா உன் பிள்ளைக்குட்டியை யாரு பாத்துக்குவா அப்படின்னு யதார்த்தமா பேசின அந்த பேச்சு எவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றத்தை ஒரு ஒரு அரை நிமிடம் பரமக்குடியில வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுத்தமான குடிநீரை வாங்க பாருங்க, எவ்வளவு மைக்க வச்சு அலறிக்கிட்டு போறாங்க. மகிழ்ச்சி. இன்னும் தீர மாட்டேங்குது, விட மாட்டேங்கிறாங்க. வண்டி நகல்ற வரைக்கும் என்னால பேச முடியுமான்னு தெரியல. ரொம்ப நன்றிங்கய்யா சரவணா கண்ணா ஐயா. உங்களுடைய அன்புக்கும் ஆற்றலுக்கும் நாங்க பணிக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அருளையா, நீங்க வழக்கம் போலவே ஒவ்வொரு நாளுமே எல்லாரையும் உயர்த்தி பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு அன்பு உள்ளம். அடியனுடைய கருத்துல உயர்வு உண்டு, ஏன்னா அது ஞானிகளுடைய கருத்து, அதுல குறை என்பது இருக்காது. அதெல்லாம் தொகுத்து சொல்ற தியாகராஜன் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. அதாவது மனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதுல வனவாசம் அப்படின்னு போடும்போது என்னென்ன தவறுகள்லாம் செய்தாரோ அந்த தவறுகளை எல்லாம் எழுதி சொல்லி, இப்படியெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் அனுபவம் பெற்றேன், இதெல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்ற போது, நான் என்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில்துறையில என்னென்ன தவறுகள்லாம் நான் செய்தேன், அதனால எந்தெந்த மாதிரி விளைவுகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பட்டு, நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே எதை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குடிகார குடிய விட்டுட்டான்னு வச்சுக்கிறேங்க, அவன்கிட்ட போய் கேட்கலாம், குடிய எப்படிப்பா விட்ட அப்படிங்கிறது. அது மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில அல்லல் பட்டு ஒரு மன விரக்தியில இருக்கும்போது ஒரு குருவால ஆட்கொள்ளப்பட்டு சில உண்மைகளை புரிஞ்சுக்கும் போது எப்படி இருக்கும், வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போய் இதுக்கு மேல என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு மனமாற்றம் என்பதே வருது. நம்ம செய்யறது சரின்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் செய்யறதுதான் சரின்னு. சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு பெரியவங்க உன்னதமானவர்கள் சொன்னாலும் அப்படியே அடக்கமா கேட்கறது மாதிரி இந்த மனசு நடிக்கும். ஆமா, அவருக்கு என்ன தெரியும் ஏன் உணர்வுகள்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த மூத்தோர் சொல்லு வந்து நமக்கு கசக்கிற மாதிரி இருந்தாலும் அது வாழ்நாளைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்குங்கிறத ஒரு அனுபவத்தின் மூலமா, சில அனுபவங்கள் மூலமாக பெற்ற பிறகுதான் தெரியுது. அவங்களுக்கு முன்கூட்டியே உள்ளுணர்வு சொல்லுமோ என்னமோ தெரியல. ஒருத்தர் இப்படிதான் சொன்னார். நான் ஒரு பெட்ரோல் பங்க்ல இங்க பரமக்குடியில இருந்து சென்னைக்கு கிளம்புறேன். அந்த கார்ல கிளம்பும் போது இப்போ டீசல் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. எங்க இருக்கீங்க தியாகராஜன் அப்படின்னு கேட்கிறாரு அந்த பெரியவர் பேராசிரியர். நான் இந்த மாதிரி சென்னைக்கு வந்துட்டு இருக்கேங்கய்யா அப்படின்னு சொன்னேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வண்டியை நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி இன்னி குடிச்சிட்டு அப்படியே வாங்க, தொடர்ந்து ஓட்டிட்டு வராதீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டேன்.
சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. மேலூரை தாண்டி துவரங்குறிச்சிக்கு முன்னாடி அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாங்க, 1 மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போவோம். இங்க எதுக்கு நிப்பாட்டுறீங்க? அடுத்து ஏதாவது டீ கடை அது மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டலாமே. இல்ல 1 மணி நேரம் ஆச்சு நிறுத்த சொன்னாரே அப்படின்னு சொல்றேன். அவரு ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாரு, நீங்க போங்க அப்படின்னு கூட இருந்தவங்க சொன்ன உடனே அடுத்த ஒரு 5வது நிமிடத்துல வேகமா குடிச்சு விட்டு எதிர்த்தாப்புல ஒரு பெட்ரோல் பங்க்ல அந்த, அதாவது திரும்புற இடம் கிடையாது, அந்த மீடியன் போட்டிருப்பாங்கல்ல, அது உயரம் கம்மியா இருந்தவுட அதுல ஒருத்தன் புல்லட்டை ஏத்திக்கிட்டு சரட்னு குறுக்க வந்து வண்டியை பார்த்துட்டு கரெக்டா வண்டிக்கு முன்னாடியே பிரேக் போட்டு நிக்கிறான். 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது வண்டி. என்ன நடந்திருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படியே பறக்குது. அதுல வந்து அப்படியே மூடிக்கிடுச்சு என்னையவும் எங்க அத்தானையும். அது மூடிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் பிரேக் போட்டு நிப்பாட்டி கீழே இறங்கி பார்த்தா பைக் ஒரு பக்கம், 2 பேரும் இன்னொரு பக்கமா கிடக்குறாங்க. அப்படியே ஆடுது. இந்த கையால எத்தனை பேருக்கு உயிருக்கு நான் உதவி செஞ்சிருப்பேன். இறைவா, இன்னைக்கு என் மூலமாக இந்த ஒரு நிகழ்வை நடத்தி விட்டுட்டியே. 1 மணி நேரம் நிப்பாட்ட சொன்ன அந்த மனுஷன் பேச்ச கேட்காம ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆகிற போகுதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு இப்படி ஒரு இதுவா அப்படின்ட்டு ஒரே நடுக்கம். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே ரத்தத்துல கிடக்குறாங்க. உடனே ஒருத்தனை போய் பார்த்தேன். மெதுவா தட்டி கொஞ்சம் வர்மம் பயின்றதுனால டக்குன்னு அந்த அதிர்ச்சியை நீக்கக்கூடிய சில புள்ளிகளை அமுக்கி விட்டா அப்படியே வணங்கினா ஒன்னும் ஆகலை, அடியும் படலை அப்படின்ட்டு ஒருத்தனை தைரியப்படுத்தியாச்சு அப்படின்னு வந்தேன். இன்னொருத்தனுக்கு வந்து ரத்தப்போக்கு போயிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை போக்குறத நிறுத்துறதுக்கு ஒரு புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கு அப்ளை பண்ணி பார்க்கிறேன். இறைவன் எனக்குள்ள இருந்து சொல்றான், அழுத்திக்கிட்டு இருக்கிறேன். டக்குன்னு அந்த ரத்தப்போக்கு நின்றுச்சு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஊண்டிங் ஆயிருந்தது. மற்றபடி அப்படியே பல்ஸ் எல்லாம் இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வண்டி வந்து நிக்குது. ஒரு எஸ்ஐ, ஒருத்தர் பயிற்சி எஸ்ஐ இறங்கி வர்றாரு. என்னாச்சுன்னு நீ என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படின்ட்டு அப்புறம் ஒருத்தர் அப்படியே பார்த்தாரு. சார் எல்லாம் உசுறு இருக்கு சார், பல்ஸ் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. பக்கத்திலே 1 கிலோமீட்டர்ல ஆஸ்பத்திரி. அவங்க ஜீப்லயே கூட்டிக்கிட்டு அங்க போய் அட்மிட் பண்றாங்க. அந்த பையன் ஒரு 10 நிமிஷத்துல மயக்கம் தெரிஞ்சு நார்மலுக்கு வந்துட்டா. 2 பேருமே குடிச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு பையனுக்கு காயப்பட்டதுனால தையெல்லாம் போட்டு கொஞ்சம் கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அப்புறம் திருச்சிக்கு கொண்டு போனாங்க. அவனும் ஒரு வாரத்தில் 2வது நாளே சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட பிறகுதான் மனசு நிம்மதியாச்சு. வண்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்னதான் உயர்வை சந்திச்சிருந்தாலும் கொலகாரங்கிற ஒரு பட்டம் வந்திருக்குமே அப்படின்னு அந்த தவிச்ச தவிப்பு. அந்த நேரத்துல அந்த உதடுலாம் ட்ரை ஆகி எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அது போகாது. அது அந்த அந்த அனுபவத்தை இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அப்படியே உடம்புல இருந்து ஒட்டுமொத்த நீரையும் அப்படியே உறிஞ்சின மாதிரி இருந்துச்சு. அப்படி வறண்டு போய் முகம்லாம் எனக்கு அது சொல்லவே தெரியல. அன்னையில இருந்து வண்டியை எடுத்தா நிதானம் 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 தான். அதாவது 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு எங்க அத்தான்ட்ட பெருமை பேசின அடுத்த வினாடி அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால உன்னை மனசுல வச்சுக்கிறீங்க. தற்பெருமை என்பது எங்கேயும் எந்த இடத்துலையும் பேசவே படாது. தற்பெருமை பேசினா அதற்குரிய விளைவை சந்தித்து ஆக வேண்டும். தற்பெருமை தான் ஒரு ஆக்சிடென்ட்ல கொண்டு வந்து விட்டுச்சு என்னைய. அதனால இறைவனுடைய அருளால நான் இதுவரைக்கும் சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய அருளாலையும் சமுதாயத்தினுடைய அந்த ஒத்துழைப்பாலும் உறவுகள் நட்புகளாலையும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அளவுல அந்த தன்முனைப்புனால தற்பெருமை பேசவே கூடாது. தன்முனைப்பை நீக்கிறது தான் குருமார்களுடைய வேலை. அதனால தன்முனைப்பு நீங்க ஒரு குரு வேண்டி தவமாற்றும் சாதனையில் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால். அதாவது தன்முனைப்பு இருக்கக்கூடாது, ஆனா நன்முனைப்பு இருக்கணும். அந்த நன்முனைப்புனா என்னன்னா அருட்தொண்டு. அப்ப அருட்தொண்டு தான் நன்முனைப்பு. நன்முனைப்பாம் அருட்தொண்டால் நலம் காண்போர்கள் நான் தழுதழுக்க போற்றுவார்கள். உங்களை மாதிரி உண்டா ஐயா, நீங்க தான் செஞ்சிருப்பீங்க போல இருக்கு, அடுத்தவங்ககிட்ட சொல்றீங்க இப்படிலாம் பாராட்டுவாங்க. ஆமா ஆமா நான் தான் அப்படின்னு தற்பெருமை பட்டுக்கலாம். ஆனா என்ன ஆகும், உண்மையை மறைச்சா அங்கே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும்னு சொன்னாங்க. உடம்பே கெட்டு போயிடும். அதனால உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்றை பேசவே கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும்
நமக்கு நன்மைகள் கிடைக்கிறத விட தீமைகள் விளைகிறதுக்கு நிறைய சாய்ஸ் உண்டு. அதை தடுமாறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாம் அறியாம தான் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு யாரு சிறப்படைய போறாங்க? நாம நல்லா இருக்கணும், நாம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிலர் மத்தியில நாம இருக்கிறோம். அதனால நாமளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்புல இருக்கிறவங்க நம்மளை சூழ்ந்திருந்தா நமக்கு வாழ்க்கையில எப்போ உயர்வாவே இருக்கும். ஒரு கருத்து ஒண்ணு சொல்லும் போது விடுபட்டு போச்சு, அதை யாரும் நினைவுபடுத்தல. அதாவது தியாகம் என்பதற்கு ஒரு கருத்து சொன்னேன். விட்டு கொடுக்கறதுக்கு தியாகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அந்த தியாகத்தை பத்தி நான் முழுசா சொன்னேனா என்னன்னு தெரியல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொன்னா சொல்லலையான்றது அப்புறம் சொல்லுங்க. அதாவது ஒரு புடவை வாங்குறது, இல்ல பரவாயில்ல நான் உள்ளூர்காரன் தான், நீங்க எடுத்துக்கங்க, நான் பிறகு கூட வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு இல்லாட்டினாலும் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுத்தாலும் நமக்கு பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க உறுதியாயிடுச்சு. ஆனா தியாகம்ங்கிறது என்னன்னா, விட்டு கொடுத்தா மீண்டும் அது கிடைக்காது. நமக்கு கிடைக்காதுன்றது தெரிஞ்சு சரி அவங்க மட்டும் நல்லா இருக்கட்டும், அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தரை அப்படி விட்டு கொடுக்கறது தியாக மனப்பான்மை என்பது. இப்ப 2 பேரும் என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு என் தங்கச்சி மகளை கட்டிக்க, அண்ணன் மகளை கட்டிக்கன்னு 2 பேரும் போட்டி போட்டாங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட போய் கேட்டா பரவாயில்லம்மா, உன் அண்ணன் மகளை கட்டி வை, உன் தங்கச்சி மகளையும் கட்டி வை அப்படின்னு சொன்னாலும் சொல்லி போருங்க சில பிள்ளைங்க. ஆனா செட்டில் ஆகணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எல்லாம் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கருத்துல அப்படியே மனசு ஓடிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அந்த கணவன் மனைவி 2 பேரும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஆகணும். இப்ப பரவாயில்லைங்க, உங்க அவளும் நல்ல புள்ளதான், படிச்சிருக்கிறா, பண்பானவ, எனக்கு ஏத்த மருமக தான், பரவாயில்ல அப்படின்னு இவங்க அண்ணன் மகளை எடுக்க வேணாம், உங்க தங்கச்சி மகளை எடுத்துக்கலாம், அந்த நாத்தனார் ரொம்ப பக்குவமானவங்கன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப இவங்க பண்ற அந்த எண்ணத்தை அவங்க தியாகம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பையனுக்கு ஒரு முறை தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை அந்த விட்டு கொடுக்கறதுல வராது. அவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னு இல்லை. இந்த இடத்துல அவங்க தியாகம் செய்யறாங்க. அவங்களுடைய எண்ணத்தை விட்டு கொடுக்கறது தியாகம் ஆகுது. ஏன்னா ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண முடியும். அது அவர் விருப்பத்துக்காக அது நடக்குது. என்னுடைய விருப்பம் இங்க நிறைவேறல அப்படிங்கும் போது அந்த மாதிரி தன்மைகள் இப்ப வாழ்க்கையில நம்ம விட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி தியாகங்கள் நிறையாக யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்கதான் சிறப்பு நிலையை அடைவாங்க. அந்த பற்றற்ற நிலைக்கு அவங்களால சீக்கிரமே வர முடியும். இந்த தியாகிகளுக்கு தான் அந்த பற்றற்ற உள்ளம் என்பது அமையும். அந்த பற்றுகளை விட்டா தான் இறைவனை நம்ம அறிய முடியும். நம்ம நினைக்கிறது சீக்கிரம் நடக்கும். நம்ம சொல்லக்கூடிய சொற்களும் பலிதமாகும். அதனால தியாக உணர்வுல எல்லாரும் மேலோங்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். அந்த விட்டு கொடுக்கறத விட குடும்பத்துல தியாகங்கள் நிறைய செய்யணும். அப்பதான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அருளையா சொன்ன மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அந்த வாரம் முழுவதுமே சிறப்பா இருக்குங்கிறது உண்மைதாங்க ஐயா. அத கேட்கிற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா சொல்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நல்ல கருத்துக்களை, நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதக்கணும், நாட்டு மக்கள் மனந்தனிலே நாணயத்தை விதைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சினிமா பாடல் உண்டு. அப்ப எங்க பக்குவம் இருக்குதோ அங்கேதான் ஏற்புத்திறன் இருக்கும். எத்தனையோ தளங்கள் இருந்தாலும் இந்த தளத்துல நம்ம சில கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாம வாழ்க்கையில கடைபிடிச்சு சிலர் சிறப்பு நிலை அடைந்திருக்கிறார்கள், சிறப்பு நிலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு பிரச்சனையில குழப்பத்துல வந்தேன், இன்னைக்கு இங்க வந்ததுனால ஒரு தீர்வு கிடைச்சது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்துல உயர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த தளத்துல கலந்து கொண்டு சிறப்பு நிலை அடைந்தவர்கள். அவங்கெல்லாம் சில நேரங்கள்ல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக நிறைவாகவும் இருக்குது. அதே மாதிரி ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவங்க எப்பவுமே பாராட்டுக்குரியவர், பாட்டுக்குரியவர். அவர் மத்தியில நான் பாடுறதுன்றது எப்படின்னு தெரியல. ஆனா அவர் அந்த அந்த உண்மைத்தன்மையோட கருத்துக்களை எடுத்து சொன்ன விதம் அல்லது அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிற விதம் எல்லாமே எனக்கும் பிடிக்கும். ஐயா அவர்களுடைய வாய்ப்பை தான் ஒரு முறை ஐயா நீங்க பாட்டு ஏதோ ஒரு ஐயா ஒரு இதை சொல்ல சொன்னாரு. எனக்கு அதை சொல்லக்கூட வரல பாருங்க.
சரிங்கய்யா நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு வெறும் பாட்டா பாடிக்கிட்டு இருந்தேன். ஐயா அது என்ன நிகழ்வுங்கய்யா? ஐயா வர முடியாம தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களா ஒரு தடவை? ஆரோக்கியப்பட்டு ஐயா, கற்பவள்ளி அம்மா உங்களுக்கு நினைவு இருக்கா? நினைவு இல்லைங்கய்யா. நான் அப்ப பயணத்துல இருந்தேன்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு முறை ஒரு நிகழ்வு ஒத்துக்கிட்டு அது கொஞ்சம் அடுத்து கொடுக்குறேன், இன்னைக்கு என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அது நம்ம சொல்லிட்டோமே நீங்க அதை செய்யுங்கன்னு என்னை ஊக்கப்படுத்தினாரு. அன்னைக்கு தான் நிறைய பாட்டெல்லாம் ஏறக்குறைய 15-20 பாடல்களும் பாடலும் கருத்துமா வந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நான் திரும்பி இல்ல கேட்கும் அது போதுதான் ஞாபகம் இருக்குங்க ஐயா. அது நீங்க பண்றதா தான் இருந்தது. அது பல 3-4 மாசம் இருக்கும் இல்லைங்க ஐயா அது. அது நீங்க ஒரு இருக்கும். தடவை பாடல் நிறைய பாடணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டதுனால நம்ம அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணோங்க ஐயா. அது ஒரு நிகழ்வு முடிஞ்ச உடனே அப்புறம் இன்னொரு நிகழ்வு அதே மாதிரி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. 2 நிகழ்வு அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அந்த முதல் நிகழ்வுக்கு சுழி போட்டது, பிள்ளையார் சுழி போட்டது ஐயா ராமச்சந்திரன் ஐயா தான். அவங்களுடைய அந்த கருத்தை தான் ஐயா வலியுறுத்தி என்னையும் அதை செய்ய சொன்னார். எனக்கு வருமா வராதான்னு தெரியலைங்கய்யா, நான் முயற்சி பண்றேங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அது இயல்பாகவே உங்களோட பகிர்ந்து கொள்ள ஒரு நல்வாய்ப்பாக இறைநிலை வழிகாட்டுச்சு. மறுபடியும் பாருங்க, உங்களை மாதிரி சுருங்க சொல்லிருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வளன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாயை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ராமச்சந்திரன் ஐயா நீங்க பேசுறீங்களா? ஐயா வணக்கம். ஐயா முடிச்சிட்டீங்களா? வாயை மூடிக்கிட்டேன், முடிச்சிட்டேன். ஐயா ஐயா உண்மையிலேயேங்க ஐயா, இன்னைக்கு இந்த பாட்டு பாடுனீங்களா, மயக்கமா கலக்கமா அப்படின்னு, அந்த பாடலுடைய மனநிலை எனக்கு கொஞ்சம் இருந்தது. இப்போ உங்க அது கேட்ட உடனே மறுபடியும் நடை, வேக நடை, அந்த மனசு ஒரு அந்த வேகத்துக்கு வந்துடுச்சுங்க. உங்களுடைய இந்த 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 இன்றைய உரை இது மாதிரி எனக்கு மட்டும் இருக்குதான்னு தெரியல. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரியான மனநிலை மாறும். இந்த இது உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறவங்களுடைய நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இது மாதிரியான அந்த அந்த மயக்கமா கலக்கமா வருதுல, அந்த பாட்டுல வர இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது மாதிரி உங்களை மாதிரியான பெரியவர்களுடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. கண்டிப்பா நீங்க இந்த தளத்துக்கு அடிக்கடி உங்களுடைய இந்த, ஏன்னா இது ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உரை, பெரியவங்களுடைய இந்த உரை இது இந்த தளத்தை வேண்டி கேட்டுக்கிறேன் நிர்வாகத்தினரை. ஐயா மாதிரி உள்ள பெரியவங்களுடைய ஸ்பீச் கொஞ்சம் அடிக்கடி இந்த தளத்துல நிகழ்ந்ததுன்னா அனைவருக்கும் மிகவும் நலம் பயக்கும் நிகழ்வாக இருக்கும். ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களுடைய இன்றைய நிகழ்வு நான் கேட்டதுக்கு. இடையில வேற இந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. நல்லவங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இயற்கை கூட சில நேரத்துல தடங்களா இருக்கு. மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய உங்களுடைய உரை ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுத்துங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தளத்திற்கு ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. அதுக்குதான் ரீப்ளே வசதி பண்ணி வச்சிருக்காங்களே. இருந்தாலும் நேரடியா கலந்து கொள்றது மாதிரி வராது. ரீப்ளேல அவ்வளவு கேட்கறதுக்கு விருப்பம் வர்றது இல்லை. ஏன்னா எப்பவும் அந்த நேரடியா கேட்கும் போதுதான் ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்குது. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம கேட்கறதுல ஒரு கிளாரிபிகேஷன் வரும்ல. ஐயா சும்மா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா உங்க கவுன்சிலிங் கொடுப்பீங்களா ஐயா? ஒரு குடும்பத்துக்கு வேணும், நீங்க கொடுப்பீங்களா ஐயா? கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியாது, ஆனா என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன். நீங்க சொல்லணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு எப்ப நேரம் கிடைக்குங்கய்யா? அதாவது எங்க அப்பத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லையா நிக்கிறதுக்கு நேரமே இல்லையாம்பாங்க. அது மாதிரி எங்கிட்ட அது என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். கூப்பிடுங்க, எப்பவுமே ஃப்ரீ தான். இன்னைக்கு பேசலாங்களா ஐயா? இறைவன் அனுமதிச்சா பேசலாமா? நம்ம அனுமதி என்ன இருக்கு? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க விஜயாம்மா.
நிச்சயமா ஐயா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு, சவால் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஏதாவது ஒரு வழிமுறைகள் சொல்லுவாங்க. வேற நிறைய சவால்களை நிறைய பேருக்கு அத சரி பண்ணும்பொழுது, நமக்கும் அந்த ஒரு வழி கிடைக்கும். சரவணன் கண்ணா, நீங்க பேசுறீங்களா? ஆமா. அதாவது சில விஷயங்கள் மனதளவுல ஒரு புரையோடி போயிருக்கும் இல்லையா? நம்ம வந்து அதுக்கு தகுந்த முடிவ வந்து நம்மளால எடுக்க முடியாது. இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா தான் நம்ம அதுக்கு முடிவெடுப்போம் எப்போதுமே. பல காலங்களா வந்து அத மாற்ற முடியாத ஒரு விஷயங்களா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐயா கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, அவரோட பார்வையும், அவரோட அறிவுரையும் வந்து வேற ஒரு கோணத்துல நம்மள சிந்திக்க வைக்கும். அதுதான் வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதம்னு சொல்றது. அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு இருந்தாலும் ஐயாகிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா, நான் அதுல அனுபவப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்துல நான் சொல்றேன். அது அப்படியே அதுக்கப்புறம் அதுதான் வந்து அந்த மைல்கல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனையும், அந்த அது சம்பந்தமான விஷயங்கள திருப்பி நம்ம நினைக்கும்போது, எண்ணமே மாறிரும். சும்மா அந்த மனதளவுல புரையோடி போன விஷயங்கள வந்து ஐயா அவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும். அவரோட அட்வைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஆ எதார்த்தமான, அனுபவபூர்வமான அறிவுரையா இருக்கும் அது. அததான் சொல்லணும்னு நெனச்சேன். நன்றி. ஓ, இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் கவுன்சிலிங்கா? இது தெரியாம போச்சே. ஐயா கூட இதுவரைக்கும் பேசுனது பூரா ஜாலியா சும்மா ஒரு கிண்டலா கேலியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது அவருக்கு எனக்கு இதை படிச்சு அதை படிச்சுன்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ, ஓ, இப்படி பேசுறதுன்னா ஜாலியா பேசுறதுன்னா எவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. கவுன்சிலிங்னா என்னன்னு மிக்க எங்களுக்கு இன்னைக்கு பாடம் எடுத்து கொடுத்துட்டீங்கய்யா. என்னை அறிய செய்த உங்களுக்கு நன்றி. என்னையே அறிய செய்த தங்களுக்கு நன்றி. நன்றி. நன்றிங்க சரவணன் கண்ணா. நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசும்போது, அதை டிஸ்கஸ் பண்ணும்போது, மனசு விட்டு பேசும்போதே நிறைய சவால்கள் தன்னால சரியாயிடும். அது ஐயா நிச்சயமா நிறைய உங்களுக்கு வழிகாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயாவும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் அதிகாலையில கேட்கும்போது, பாடல்களோட சேர்த்து அதற்கான ஒரு கருத்துக்களையும், விளக்கங்களையும் கேட்கறது. வெறும் பாடல்னா 1, 2 பாடல் மட்டும் இல்ல. நிறைய பாடல்கள் சித்தர் பாடலாகட்டும், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பாடல்கள், அதே மாரி திரை இசை பாடல்கள், இப்படி பல பாடல்களோட கலந்து கேட்கும்போதும், அந்த கருத்துக்களோட சேர்ந்து வரும்போது, அது ரொம்ப சுலபமா நமக்கு ஞாபகத்திலயும் இருக்கும். நம்ம எப்பவுமே அந்த பாட்ட கேட்கும்போது கூட, அந்த கருத்துக்கள நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு வரும். அந்த வகையில் இன்றைக்கு நிறைய பாடல்களோட, நிறைய கருத்துக்களோட, அதே மாதிரி ஒரு நிகழ்வையும் பகிர்ந்துக்கிட்டாரு. ஏற்புரையில. நம்ம யாராவது ஒண்ணு சொல்லம்போது, நமக்கு அந்த ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லைங்களா? நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லம்போது, அந்த வழிகாட்டுதல நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதும், நம்ம கொஞ்சம் தன்முனைப்போட பேசக்கூடாது அப்படிங்கிறதையும், ஐயா வாழ்க்கையில நடந்த சம்பவத்தையும் சொன்னாங்க. எப்படி நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருந்தால், சில விஷயங்கள் ஐயா சொன்ன மாரி ஒரு வர்மாவோ, இல்ல எதா கத்துக்கிட்டோம், ஒரு முதலுதவி இதெல்லாம் கத்துக்கிட்டா, அடுத்தவங்க வாழ்க்கையிலயும் நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் ஐயா ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஜேசுராஜா, அன்பு சார் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு இசை மழையில் ராமச்சந்திரன் ஐயாவின் இசை மழையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி.